எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏரம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுறு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, இந்தனக்காரமுது ஆனாய் போற்றி, காவாயிலே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, பொழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாடி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரத் திருத்தாள் போற்றி போற்றி, தந்தைதாய் ஆவானும் சார்கதீங்காவானும் அந்தவிராயுன்ப நமக்காவானும் எந்தமுயிர் தானாகுவானும் சரணாகுவானும் ஒரு கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பாலுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் செயலாதி மரபுடையோன் திருமரபு இடுகுழி தலைகமாதோ சந்தான மரபு போற்றி, மங்களாம்பிகை உடனவர் மகிமாதீஸ்வரர், முக்கண்ணி அம்மை உடனவர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார், சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகள் வணங்கி இப்பணி செய்ய உடல்நலம் மனவளம் ஞானத்தெளிவை அனைவருக்கும் விண்ணப்பித்து நம்முடைய இந்த கருத்தரங்கத்தை தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக நம்முடைய தொண்டர் சீர் பரவுவார் குருகுலத்தினுடைய இசைவாணர்கள் இசைவாணிகளுடைய சேர்ந்திசை, தேவார பன்னிசை சேர்ந்திசை. வாங்க கார்ட்லெஸ் ரெண்டு கார்ட்லெஸ் குருகுல இசைவாணர்கள் இசைவாணிகளுக்கு நன்றி. இப்போது நாம் இந்த உச்சி மாரியம்மன் மாகாளியம்மன் கோயிலில் நம்முடைய கருத்தரங்கத்தை தொடர்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய சித்தாந்த பாடசாலையில் மாணவராக இருக்கிற மோகன்ராஜ் ஐயா வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு நிமிடம் வாழ்த்துறை சொன்னால் கூட நாங்கள் தொடங்கிடுவோம், அப்படி சொல்லிடலாம். மோகன்ராஜா அவர்களை வாழ்த்துறை சொல்லுமாறு அழைக்கிறோம். வாங்க. யார் வந்து அதை போட்டோ எடுக்க சொல்லுங்க. வந்திருக்க எல்லாரையும் வாழ்த்துறைக்கு அழைப்போம். இதை மோகன்ராஜ் ஐயா தொடங்கி வைக்கிறார். முருகானந்தம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற நமது ஆசிரியர் பெருந்தகை அவர்களையும் மற்றும் இந்த தொண்டர் சீர் பரவாருடைய குருகுலத்தினுடைய அனைத்து அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்கிறேன். மோகன்ராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்து நம்முடைய கருத்தரங்கத்தை தொடங்குகிறோம். இந்த திருவாசக கருத்தரங்கு திண்டுக்கல் பக்கத்தில் ரெட்டியப்பட்டிங்கிற ஊர்ல நடந்து முடிந்திருக்க வேண்டிய கருத்தரங்கம். ஆனா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நாம எங்க இருக்கணுங்கிறத உச்சி மாரியம்மன் மாகாளியம்மன் வகுத்திருக்காங்க, அப்படிதானே? ஆமா, மூவர் கண்டியம்மன் அம்மன் எல்லாம் சேர்ந்து வகுத்து அவர் குபேரேஸ்வரர் இங்க அனுப்பி விட்டார். அது உண்மையிலே நமக்கெல்லாம் ஒரு அமைப்பு. உண்மையிலே இது தெய்வத்தினுடைய திருவருளாக அமைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் திருக்கோயில் நிர்வாகிகளுக்கு வருகை தந்திருக்க அனைவர்களுக்கும், குருகுலத்தினுடைய இசைவாணர்கள் இசைவாணிகள், குருகுலத்தினுடைய ஆசிரியர்கள், அதுபோல நம்முடைய பொள்ளாச்சி மையத்திலிருந்து வந்திருக்கின்ற பெரியவர்கள் அனைவரையும் வரவேற்று நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். நமக்கு நிகழ்ச்சி நிறைய இருக்குது. இசை நிகழ்ச்சி 1 மணி நேரத்திற்கு மேல இருக்கிறது, நடன நிகழ்ச்சி இருக்கிறது. அதனால நம்முடைய தம்பி வந்திருக்கிறாரு, இசைக்கருவி தம்பி வந்திருக்கிறாரு. அதனால நிகழ்ச்சிக்கு நேரடியாக போகிறோம். திருவாசக கருத்தரங்கம் திருச்சதகத்தில் காருண்யத்தீரங்கள் 61 70வது மந்திரம் வரைக்கும் உள்ள பகுதியை நாம் இங்க சிந்திக்கிறதுக்காக வரல, அனுபவிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அந்த இதில் நம்முடைய குருகுலத்திலே இருக்கக்கூடிய திருவாவடுதுறை ஆதீன பேராசிரியர், சித்தாந்த பேராசிரியர், திருமுறை பேராசிரியர் செல்வராஜ் ஐயா அவர்கள் அந்த கருத்தரங்கத்தினுடைய முதல் மந்திரத்தை தொடங்கி ஆரம்பிக்கிறார். ஒரு மாணவருக்கு 7 நிமிடம். அந்த 7 நிமிடத்துக்குள்ள பஞ்ச் டயலாக் மாதிரி யாருக்கு அதிகமான கைத்தட்டு வருது, யாருடைய கருத்து அதிகமாக ரீச் ஆகுதுன்னு பார்க்க போறோம். அதை முதல்ல அவர் தொடங்குமாறு கேட்கிறோம். இந்த ஒரு கார்ட்லெஸ் எனக்கு வச்சா போதும், நீங்க மைக்கை நீங்களே பரிமாறிட்டீங்க, சரியா? திருச்சிற்றம்பலம், தில்லை அம்பலம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.
தெளிவு குருவின் திருமேனி காண்கள், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுருள் சிந்தித்தலானே. அடியேனுக்கு ஞானத்திற்கு வழங்கிய சம்பந்தர் சரண திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, அடியேனுக்கு அன்றாடம் ஞானபாடத்தை ஊட்டிய ஆடுவடிகள் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, இன்று கருத்தரங்கம் சிறப்பாக ஏற்பாடு செய்த சிவக்குமார் அவருடைய குழுவர்களுக்கு மனமொழி மெய்களால் வணங்கி, இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அடியார் பெருமக்களின் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, பொள்ளாச்சியில் வந்திருக்கும் அடியார் பெருமக்களை வணங்கி, இந்த கருத்தரங்கத்தில் மாணிக்கவாசருடைய திருவாசகத்தில் சதகம் பகுதியில் காருண்யத்து இரங்கல் என்ற தலைப்பில் உள்ள 61 மந்திரத்தை அடியேன் குருவருளால் ஆணை பிறப்பிக்க இன்று சிந்திக்க உள்ளேன். திருச்சிற்றம்பலம். மந்திரம்: தருக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்றி, வான விருத்தனே போற்றி, எங்கள் விடலையே போற்றி, ஒப்பில் ஒருத்தனே போற்றி, உம்பர் தம்பிரான் போற்றி, தில்லை நிறுத்தனே போற்றி, எங்கள் நின்மலா போற்றி போற்றி. இதில் சொற்பொருள் காண்போம். தரிக்கிலேன் என்றால் என்னால் தாங்க முடியவில்லை, பொறுக்க முடியவில்லை. காய வாழ்க்கை உடம்போடு வாழ்கின்ற வாழ்க்கை. சங்கரா, சங்கரன் என்றால் இன்பம் தருபவன். போற்றி என்றால் வணக்கம் அல்லது காப்பாற்று. வான அருள்வழி, விருத்தனே பழமையோன், போற்றி அதே மற்ற காக்க இல்லாட்டி வணக்கம். எங்கள், எங்களை. விடலை என்றால் இளமையானவனே, திண்மையுடையவனே, உறுதியுடையவனே, வலிமையுடையவனே என்று பொருள். போற்றி அதே மாதிரி காக்க. ஒப்பில், ஒப்பு இல்லாதவனே, அதாவது இறைவனுக்கு ஒப்பு இல்லாதவன். அவன் ஒருத்தன், அவன் ஒருத்தன் தான் மேலாதவன். ஒருவன் என்னும் ஒருவன், அது மாதிரி இருப்பவன் அவன். அவன் அவனை போற்றி. உம்பர் தேவர் பிரான், தேவர்கள். தம்பிரான் தலைவர். உம்பிரான் உம்பர் தம்பிரான் தேவர்களுக்கு தலைவனை போற்றி. தில்லை, தில்லைன சிதம்பரத்தில். நிறுத்தனே நடனம் புரிகின்றவனே போற்றி, எங்களை காக்க வேண்டும். எங்கள், எங்களை. நின்மலா, நின்மலம் என்றால் மலம் இல்லாதவன். போற்றி போற்றி, எங்களை காக்க காக்க என்கின்றார். இதில் விளக்கம் காண்போம். அதாவது இந்த உடம்பு வினையால் வந்த உடம்பு, என்னால் இதை தாங்க முடியவில்லை, அதை நீ, இந்த உடம்பை நீ அழித்து என்னை காக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப நீ யாருன்னா, நீ சங்கரன், மேலான உயர்ந்த இன்ப வடிவாக இருப்பவன், நானு துன்ப வடிவாக இருப்பவன், அதனால நீதான் அதுக்கு பொறுப்பு அப்படிங்கிறாரு. அடுத்து என்னங்கிறாரு, வான விருத்தன்கிறாரு, அதாவது அருள்வழியில் இருக்கின்ற பழமையோன் அப்படிங்கிறாரு. அடுத்து என்னங்கிறாரு, எங்கள் விடலையே, எங்களுக்கு நீ இளமையானவனாக, வாலிபனாக, திண்மை உடையவனாக, உறுதி உடையவனாக வந்து என்னை காக்க வேண்டும் அப்படிங்க. அப்ப ஒப்பில், உனக்கு ஒப்பு யாருமே இல்லை, நீதான் ஒருவன், மேலானவன் அப்படிங்கிறார். அப்புறம் என்னங்கிறாரு, உம்பர் தம்பிரான், தேவர்களுக்கு தலைவன் நீதான் அப்படிங்கிறார். அடுத்து தில்லையில் நடனம், தில்லையில் நடனம் புரிகின்றார். அதாவது கையிலேயோ அருள் பிழையிலேயோ நடனம் முடிந்து நம்ம பார்க்க முடியாது அல்லவா, தில்லையில் நடனம் முடிந்தால் நம்ம பார்க்கலாமே. அதனால தில்லையில் வந்து நடனம் புரிகின்ற பெருமானே, நீ எங்கள், எங்களுக்காக. நின்மலன், மலமில்லாதவன் நீ, எங்கள் மலங்களை நீட்பதற்காக நீ வந்து இங்கு நடனம் புரிகின்றாய். அப்பேற்பட்ட இறைவனே, என்னுடைய இந்த தீய வினையால் வந்த உடம்பை நீ நீக்கி அருள வேண்டும் அப்படின்றார். இந்த சிறப்பு என்னன்னா, தருக்கிலேன் காய வாழ்க்கை என்பது உடம்பு, உடம்பு துன்பத்தால் ஆன வினையால் வந்த உடம்பு, இதை நீக்க வேண்டும் என்றால் யார் வரணும்? சங்கரன், இன்பம் தருகின்ற பெருமான் தான் வர வேண்டும். மற்ற யாருகிட்ட போனாலும் வர முடியாது. அதனாலதான் என்ன விருத்தங்கிறாரு. இன்னும் கூட சிறப்பு சொல்லுவாரு, அதாவது சிவபெருமான் தான் விருத்தன்னா முதுமையானவன், பாலனாக வருவான், குழந்தையாக வருவான். நம்ம எப்படி ஆவான்? குழந்தையா இருந்து வாடிவமா இருந்து முதுமை அடைவான். ஆனால் இது நம்முடைய இருக்கு. ஆனா இறைவனுக்கு பேராற்றல் உடையவன், அதனால முதுமை, இளமை, குழந்தையாவான். இது திருவிளையாடல் புராணத்திலே இருக்கிறது, நீ அறிந்து கொள்ளலாம். அடுத்து என்கிறார், ஒப்பில்லாதவன், யாருக்குமே ஒப்பில்லாதனால என்னுடைய வினையை நீக்க முடியும், எனது காயத்தை நீக்க முடியும், எனக்கு அருள முடியும் அப்படிங்கிறார். அப்புறம் என்னங்கிறாரு, நீ எளிமையா வந்து தில்லையில் காட்சி கொடுக்கிறாய்.
அதனாலே நான் பார்க்கக்கூடியவளை வந்திருக்கிறாய். ஆனா நீ எப்படி வந்திருக்கிறாய்? மலம் இல்லாதவன், எங்களுக்கு மலங்களை நீக்குவதற்காக வந்திருக்க பெருமானே, எனது இந்த வினைகளை நீக்கி மலங்களை நீக்கி இந்த காயத்தை நீக்கி எனக்கு அருள வேண்டும் என்று வேண்டுகின்றார். அதை போற்றி போற்றி என்று 8 தடவை சொல்கின்றார். என்னன்னா பயத்தில் நம்ம என்ன சொல்லுவான், வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடுவோம் அல்லவா? அது மாதிரி மாணிக்க வாசகர் என்ன சொல்றாரு, போற்றி போற்றி இறைவா என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படிங்கிறார். இந்த திருவருளாலும் குருவருளாலும் இன்று அடியேன் ஒருவர்களால் இதை சிந்திக்கும் வாய்ப்பை தந்த அவர் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்கி, இங்கு வந்து கேட்டிருந்த அடியார் பெருமக்களை மனமொழி மெய்களால் வணங்கி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இந்த காரணிய திறங்கள் என்ற பகுதியில் முதல் மந்திரத்தை எடுத்து அறிஞர் சொல்லி, அதாவது நம்முடைய குருகுலத்தினுடைய பணிகள் எப்போதும் சொற்பொழிவாக இருப்பதில்லை. ஏன்னா சொற்பொழிவு பண்ணிதான் நம்முடைய சமயத்தினுடைய தத்துவங்களையும் கருத்துக்களையும் நம்ம சேர்க்க முடியாம போனது. பேசி பேசி கைத்தட்டு வாங்கினதோட சரி, சமயம் என்ன சொல்லுதுங்கிறது யாருக்கும் போய் சேரல. இந்த மந்திரத்தை கேட்டா அதற்கு சொற்பொருள் சொல்ல தெரியணும், அதனுடைய முழு பொருள் சொல்ல தெரியணும், விளக்கம் சொல்ல தெரிய வேண்டும்ங்கிறதுனால இங்கேயாவது உங்களுக்கு 3 ஸ்டெப்ல தான் பேசியிருக்கிறாங்க. மாரியம்மன் கோயில 6 ஸ்டெப்ல பேசுறாங்க. 6 அடிப்படையில் பேசணும். இந்த அடிப்படை நம்ம குருகுலத்துல கம்பல்சரி. அப்படி பண்ணினதுனாலதான் நம்ம குருகுலத்திலிருந்து ஆதீன பேராசிரியர்கள் வந்தாங்க. ஆதீன பேராசிரியர்கள் உருவாக முடிஞ்சது. எல்லா இடங்களிலும் அதாவது கேட்பவர்கள் உருவானார்கள், கைத்தட்டுபவர்கள் உருவானார்கள். நம்ம குருகுலத்தில் யார் உருவானாங்க? பேராசிரியர்கள் உருவானார்கள். அதே மாதிரி குழந்தைகளாக இருந்தா பாடுபவர்களாக, பெரிய கலைஞர்களாக உருவானார்கள். இது ஆடியன்ஸை தனக்கு பயன்படுத்துற இடம் இல்லை, ஆடியன்ஸை வளர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் இது நம்முடைய குருகுலம். அதை முன்னேற்றுக் கொண்டு அந்த அறிஞர் பொருள், தொகை பொருள், அந்த விளக்கங்களை எல்லாம் அழகா சொன்னாரு. ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லி அடுத்து நம்முடைய பத்மாவதி அம்மா அவர்களை அழைக்கிறோம். மைக் அங்க 2வது மந்திரீங்களா? அடுத்து மந்திர வரிசையில் நான் அந்த வயதுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறது பழக்கம். அந்த ஞாபகத்தில் அம்மாவை கூப்பிட்டுட்டேன். இவர் அடுத்த மந்திரம் இவருக்கு முதல்ல ஜென்ஸ் கோட்டா முதல்ல கம்ப்ளீட் பண்றார். சிவகுமார் அவர்கள், அவர் நம்முடைய முருகானந்த், மோகன்ராஜ் ஐயா, சிவகுமார் இவங்கெல்லாம் இந்த பகுதியிலிருந்து நம்முடைய குருகுலத்தை வளர்ப்பவர்கள். குருகுலம் இங்க இருந்து திருவாவடுதுறை வரைக்கும் பணி செய்தாலும் நம்ம கூடவே இருக்கக்கூடியவர்கள். அதில் சிவகுமார் நம்முடைய திருமுறை சித்தாந்த வகுப்புல இருக்கிறாரு. மாரியம்மன் கோயில வெள்ளிக்கிழமை பேசுகிறார். நம்முடைய நாள்தோறும் வகுப்புல இருக்கிறார். ஒரு மாதத்தில் 25 நாள் வகுப்பு அட்டன் பண்றார். மாதம் 25 நாள், வருஷத்துக்கு அல்ல. அவருடைய உரையை கேட்கலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலை போற்றி, காவாய் கனகத் திரளை போற்றி. தந்தைதாய் ஆவானும் சார்கதி இங்காவானும், அந்தமிலா இன்பம் நமக்காவானும், எந்தமுயிர் தாமாகுவானும், சரணாகுவானும், மருட்கோணாகுவானும் குரு. சம்பந்த சரணாலயர் திருவடிகள் போற்றி, ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி, மாணிக்க வாசக பெருமானார் திருவடிகள் போற்றி. குருநாதர் அவர்கள் அடியனுக்கு அருளி செய்த பதிகம் திருவாசகத்தில் திருச்சதகத்தில் 62வது மந்திரம், காருண்யத்து இரங்கல். போற்றியோம் நமசிவாய புயங்கனே மயங்குகின்றேன், போற்றியோம் நமசிவாய புகலிடம் பெரிதொன்றில்லை, போற்றியோம் நமசிவாய புறமெனை போக்கல் கண்டாய், போற்றியோம் நமசிவாய சயசய போற்றிவோம் என்று மாணிக்க வாசகர் அருளுகிறார்கள். இதனுடைய தொகை பொருள், ஓம் நமசிவாயனே காத்தருள்க. போற்றி என்றால் காத்தருள்க. போற்றி போற்றி என்று சொல்லும் பொழுது முதல் போற்றி உனக்கு வணக்கம், 2வது போற்றி என்னை காத்தருள வேண்டும் என்று இறங்குகிறார். தமிழில் போற்றி என்கிறோம், சமஸ்கிருதத்தில் நமக என்கிறோம். நமக போற்றி இரண்டுமே அதற்குள் 2 பொருள் உண்டு. அதாவது நமகக்குள்ளும் 2 பொருள், போற்றிக்குள்ளுமே 2 பொருள் உண்டு. முதலில் வணக்கம்,
பிறகு என்னை நீ காப்பாற்றுவாயாக. எனக்கு உன் தயவு வேண்டும், எனக்கு உன் கருணை வேண்டும் என்று மாணிக்க வாசகர் மனதால் உருகி 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 பாடிய பதியம் தான் இந்த போற்றியோம் நமச்சிவாயக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு ஐயா எல்லா ஓப்படியும் நம்மளுக்கு சொல்வார். போற்றியோம் நமசிவாய, இந்த புயங்கனே மயங்குகின்றேன் என்ற இந்த 4 வரியை ஐயா அவர்கள் சொல்வார்கள். ஒரு காலத்தில் திருவாசகம் முற்றோதல் நடக்கின்ற பொழுது உடுமலை பகுதியிலே 27 முறை 27 மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்த பிறகு திருவாசகத்தை தொடங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு வீடு வேறு அளிக்கின்ற ஒரு மகத்தான ஒரு சிறப்பான ஒரு மந்திரம் என்பதை இந்த நேரத்திலே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே சமயத்திலே அதற்குள் 2 பொருள் இருக்கிறது. ஓம் நமசிவாயனை என்னை காத்தருள்க என்கிறார். இரண்டாவது புயங்கனே மயங்குகின்றேன். புகலிடம் புயங்கனே மயங்குகின்றேன்னா பாம்பை அணிகலனாக அணிந்தவனே நான் மயங்குகிறேன். எனக்கு அடைக்கலம் புகுவதற்கு வேறு இடம் இல்லை. எனக்கு அடைக்கலம் தராமல் தள்ளி விட்டு விடாதே, என்னை ஒதுக்கி வைத்து விடாதே, என்னை புறம் தள்ளி விடாதே என்று கேட்கின்ற இடம் அந்த 2வது வரியிலே வருகிறது. சயசய என்பது வெல்க வெல்க, காப்பாய் காப்பாய், அருள் செய்வாய் என்கிறார். சரி, இதனுடைய விளக்கம் பார்க்கலாம். நமசிவாய என்ற மந்திரம் வேத மரபில் நமசிவாய, நம்முடைய ஆகம மரபில் சொல்லப்படுவது சிவாய நம. வேத மரபில் சொல்வது பொது. அதே சமயத்தில் அதில் ஒரே ஒரு நாமம் தான். நமக்கு ஸ்தூலம் சூக்குமம் அதிசூக்குமம் பிரிக்கல, நமக்கு மந்திரங்கள் மாறுபடுகிறது. அங்க அப்படி பிரிக்க மாட்டாங்க. வேதத்தில் ஒன்றே ஒன்றுதான், அது நமசிவாயவே. அந்த நமசிவாயவைக்குள்ளே அனைத்தையும் அவர்கள் வேதம் குறிப்பிடுகிறது. அதே சமயத்திலே ஒரே மந்திரமாக நமசிவாய வேதமாகிய நமசிவாய எடுத்துக்கொண்டதால் நம்முடைய தமிழ் மறையிலும் மாணிக்க வாசக பெருமான் முதலிலே தொடங்கும் பொழுது திருவாசகத்தை நமசிவாய வாழ்க என்று தொடங்கினார்கள். அப்பொழுது நமசிவாய என்பது பொது என்பதால் அதை முன்னிறுத்தி நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று திருவாசகம் எழுதினார்கள். அப்பொழுது வேதம் சொன்னதைத்தான் தமிழ் வேதமாகிய திருவாசகமும் பதிவு செய்கிறது. நமக்கு வேதமும் தமிழும் 2ம் ஒன்றுதான். ஆரியன் கண்டான் தமிழன் கண்டான் என்பார்கள். அதை இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்திலே அந்த நமச்சிவாய மந்திரத்தை எடுத்துக்கொண்டது மாணிக்க வாசக பெருமான் அந்த மந்திரங்களை நமக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதிலே ஒரு உயர்ந்த நோக்கத்தோடும் ஒரு உள் கருத்தோடும் தான் அதை செய்தார்கள். அதில் அவ்வளவு அருள் இருக்கிறது. பிற மந்திரங்களை நாம் ஓம் சேர்த்து சொல்ல வேண்டும். அதே சமயத்திலே நமச்சிவாய சொல்லும் பொழுது ஓம் சேர்க்க வேண்டியதில்லை. ஏனென்றால் அந்த நமசிவாயவுக்கு ஓங்காரத்து உட்பொருளாக இருக்கின்றது. அதைத்தான் மாணிக்க வாசகர் ஓங்காரத்து உட்பொருளை என்கிறார். அப்பொழுது ஓம் சேர்க்க வேண்டியதில்லை, ஓம் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஓம் என்பது அந்த மந்திரத்தினுடைய விரிவுதான் நமசிவாயவே. அதைத்தான் மாணிக்க வாசகன் ஓங்காரத்தின் உட்பொருளை என்கிறார். ஆனாலும் இந்த திருப்பாடலில் போற்றியோம் நமசிவாய என்று கூறுகிறார். போற்றியோம் நமசிவாய என்றால் நமசிவாய என்கின்ற மந்திர பொருளாக இருந்து என்னை நீ காத்தருள வேண்டும், மந்திர பொருளாக இருந்து என்னை காக்க வேண்டும் என்று இறைவனை இறைஞ்சுகிறார். அதே சமயத்தில் 4 தடவை இந்த மந்திரத்திலே திருவாசகத்திலே நீங்கள் எடுத்துக்கொண்டால் 5 எழுத்து ஒரு மந்திரத்துக்குள் 4 தடவை வருகிறது. அந்த 5 எழுத்தே சிறப்பானது. அதில் 4 தடவை இந்த நமசிவாயவை வருவது மிக மிக சிறப்பானது. அதனால்தான் இந்த மந்திரத்திற்கு நம்மை வீடு வேறு வரை கொண்டு செல்லும் என்பதை அருளாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அதே சமயத்தில் இந்த மந்திரத்தின் பொருளில் ஓதும் முறையும் நிற்கும் முறையை சைவ நூல்கள் அருள் நூல்கள் கூறுகின்றன. ஆனால் அதை குரு மூலமாக அறிய வேண்டும். ஒரு குரு மூலமாகத்தான் இந்த மந்திரத்தை நாம் பெற வேண்டும். குருவின் உபதேசமாக பெறுகின்ற பொழுதுதான் நமக்கு ஆகாமியம் என்கின்ற வினையெல்லாம் நமக்கு கழியும். அதே சமயத்திலே புயங்கன் என்றால் பாம்பு. சொல்றார், பாம்பு எவ்வளவு விஷம், கொடிய நாகத்தை நீ வைத்திருக்கிறாய், ரொம்ப மோசமானது, என்னை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? அதையெல்லாம் வச்சிருக்கிற, என்னை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? என்னையும் ஏற்றுக்கொள்
அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கிறார். விஷமுடைய பாம்பையே வைத்துள்ளாய், என்னையும் ஏற்றுக்கொள் என்பதா அது. மயங்குகிறேன் என்பதற்கு, உன்னை அணுகுவதற்கு எனக்கு தகுதி இல்லை, நான் அதற்கானவன் அல்ல அப்படிங்கிறது என்று மாணிக்க வாசகனுடைய பணிவு மொழி அந்த இடத்திலே. மாணிக்க வாசகர் அந்த நிலையில் எப்போதும் இல்லை. ஆனால் ஆன்மாக்களுக்காக நம்மை அந்த இடத்துல நாம் பொருத்தி பார்க்க வேண்டும். நம்மை பொருத்தி பார்ப்பதற்கு தான் அவர் அப்படி சொல்றார். நான் எந்த விதத்திலும் தகுதியானவன் இல்லை, ஏனென்றால் உன்னை நெருங்குவதற்கு நான் தகுதியானவன் அல்ல. ஆனால் நீ என்னிடம் வா, உன் அருளால் உன் கருணையால் என் அருகில் நீ வந்து என்னை ஏற்றுக்கொள் என்கிறார்கள். ஏனென்றால் இந்த கோவிலுக்குள் வருவதற்கு நான் தயங்குகின்றேன், ஏனென்றால் அதற்கான தகுதி எனக்கு இல்லை. ஆனால் என்னை நீ வாயில் கதவிலாவது வந்து என்னை ஏற்றுக்கொள் என்று மாணிக்க வாசகர் கேட்பதாக அந்த இடத்திலே பதிவு செய்கிறார். அது ஆன்மாக்களின் மீது கொண்ட கருணையினால். அதாவது புகலிடம் பிரிதொன்று இல்லை என்கிறார். புகலிடம் என்றால் நான் வேற எங்கே போவது? அதாவது மாணிக்க வாசகர் சொல்றது என்ன, உன்னை விட யார் பெரியவர், உன்னை விட யார் பெரியவர், சிவபெருமானை விட யார் பெரியவர், அப்படி ஒரு தெய்வம் இருந்தால் எனக்கு காட்டு என்பதுதான் அந்த இடத்துல உள்ளர்த்தம். நான் எங்கேயும் போக முடியாது, உன்னை விட ஒரு புகலிடம் எனக்கு ஏதும் இல்லை, அதனால எனக்கு போவதற்கு வேறு இடமில்லை, நீதான் என்னை காத்திருள வேண்டும் என்கிறார். அதான் புறம் என்னை போக்கல் கண்டாய் என்றார். நீயாக நான் அடைக்கலம் புகுவதற்கு ஒரு இடத்தை தயார் செய்து அனுப்பிவிடாதே என்கிறார். வந்துட்டான், இவனை ஏதோ ஒரு பக்கம் கொண்டு போய் தள்ளி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு வேற இடத்துல வச்சுக்காத, நான் எங்கேயுமே போக மாட்டேன், எனக்கு நீதான் வேண்டும், உன் திருவடி நிழல் தான் வேண்டும், எனக்கு உன்னுடைய பிறவாமை உன்னுடைய திருவடி நிழலை இருக்கிறதுக்காகத்தான் மாணிக்க வாசகர் அவ்வளவு உருகிறார். அதான் சொல்றார், புறமனை போக்கல் கண்டாய், நான் போக மாட்டேன், எனக்கு பிரிதொன்று இல்லை என்கிறார். நான் எங்கேயுமே போக முடியாது என்கிறார். வேறு இடத்தில் ஒதுக்கி விடாதே என்கிறார். அதன் சிறப்பு அது உன் சிறப்பும் அல்ல. அது சொல்றாரு, நீ பெரியவன், நீ கருணை உள்ளம் கொண்டவன், நீ எதை கேட்டாலும் தருவன் சொல்றாங்க, நீ கருணை கொண்டவன், நீ கண்டிப்பா அப்படி செய்ய மாட்ட, அது உனக்கு பெருமையும் அல்ல, நீ என்னுடைய சிறுமையை பார்த்து என்னுடைய பெருமை கொண்டு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். கருணை காட்டி என்று மனம் உருகிறார் எம்பெருமான் மாணிக்கவாசக பெருமானார். அடுத்தது சயசய என்றால் வெல்க வெல்க, போற்றி போற்றி, காக்க காக்க. இந்த மந்திரத்தில் மற்றும் 4 இடத்தில் வருகிறது. இதையெல்லாம் நம் சிறப்பான மந்திரமாக எடுத்து நாம் இதை சொல்ல வேண்டும். இந்த மந்திரத்தை சொன்னாலே முக்தி பேறு கிடைக்கும் என்கிறார் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். வேதத்தில் நமசிவாயதான், அதே சமயத்தில் அப்பர் பெருமானார் சொல்றாரு, கடைசி அந்திம காலத்துல சொல்ற, வீடு வேறு வியக்குமா நமசிவாய சொல்லு, நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருஞான சம்பந்தர் பெருமான் சொல்றார், செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கும் அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்தும் என்கிறார். அஞ்செழுத்து என்ன? நமச்சிவாயதான். அப்ப எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மந்திரங்களை படித்த அந்தணர்களுக்கும் வேள்வி செய்பவர்களுக்கும் அந்த மந்திரங்களில் இருப்பதை இந்த 5 எழுத்துக்குள் இருக்கிறது. இந்த 5 எழுத்தை நாம் சொல்லும் பொழுது கோடிக்கணக்கான மந்திரங்களை சொன்ன பலன் அதுக்குள்ள இருக்கிறது என்பதை நமக்கு திருஞான சம்பந்த பெருமான் அவர்கள் உணர்த்துகிறார்கள். அதனால் அருள் நிறைந்த இந்த மந்திரத்தை நாள்தோறும் ஓதி நாமும் நற்கதை அடைவோம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆரூரடிகள் திருவடிகள் போற்றி, திருச்சிற்றம்பலம், தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காரணியத்திரங்கள் என்ற பகுதியில 2வது மந்திரத்தினுடைய முக்கியத்துவத்தை அவரே சொல்லியிருக்கிறார். இதுவரைக்கும் தெரியாதவங்க அதனுடைய முக்கியத்துவத்தை தெரிஞ்சு சொல்லுங்க. திருவாசகத்தில் மிக முக்கியமான மந்திரம் இது. அவர் சொன்னதுதான், முற்றோதலுக்கு முன்பு 27 முறை சொல்லிதான் முற்றோதலே ஆரம்பிப்பாங்க, சிவார்ப்பம். அப்படி முக்கியமான ஒரு மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய முக்கியத்துவம் சொல்லி அதுல 5 எழுத்து வந்திருப்பதை சொல்லி, 5 எழுத்துல நம்ம மோகன்ராஜ் எல்லாம் இருக்கிறாரு, நம்ம சைவர்கள், முருக பக்தர்கள், வேத பக்தர்கள், ஐயர் வெடி அப்படின்னா நம்ம பிரிஞ்சோம்னா மாட்டிடுவோம். அப்படிதானே? நம்ம என்ன சொல்றோம், இந்துக்கள். இப்ப இவர் சொன்ன பாயிண்ட் இந்துக்களுக்கான பாயிண்ட். நாங்க சைவர்கள் தான், ஆனா இந்துக்களுக்கான பாயிண்ட் என்னதுன்னா, வேதம் நமச்சிவாய மட்டும்தான் சொன்னோம், சிவாய நம்ம சொல்லாது. ஆகமம் சிவாய நம்ம சொன்னோம். மாணிக்க வாசகர் தன் திருவாசகத்தை வேத நெறியில ஆரம்பிச்சாருன்னு சொல்லியிருக்கிறார். அது சைவர்கள் சொல்லவே மாட்டாங்க, ஆனா சொல்லியிருக்கிறோம். ஏனென்றால் வேதமும் மறை, திருவாசகமும் மறை, தமிழ் மறை. எனவே வேத மரபில் எதில் தொடங்கினார்? நமச்சிவாய என்று தொடங்கி பின்னாலும் சொல்றாரு, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன்.
பின்னால சொல்றாரு 555வது மந்திரத்துல 555 அதையெல்லாம் தெளிவா சொல்லி அதற்கான விளக்கங்களை எல்லாம் மிக சிறப்பா சொன்னாரு. அதனுடைய புயங்கன்னா என்ன, ஜெய ஜெயனா என்ன, எல்லாத்துக்கும் அழகான விளக்கங்களை சொன்னதை குருகுலத்தினுடைய பாராட்டாக தெரிவித்து, அடுத்த 63வது மந்திரம் யாருக்குரியது? அம்மா. சரி. குழந்தையம்மாள் அவர்கள், அவங்க மாதவ சுப்பிரமணிய ஐயா என்று சொல்லி முத்தையப்பிள்ளை லேஅவுட்ல அந்த கோயிலை உருவாக்குனதே ஐயா தான். அவர் தான் எங்களை வளர்த்தாருன்னு சொன்னா சரியா இருக்கும். எங்களை எல்லாம் வளர்த்ததே அவர் தான். நிறைய மாநாடுகள் அவர் தலைமையில நாங்க அவங்க கோயில்ல நடத்தினோம். வியாழக்கிழமை தோறும் வகுப்பு அவங்களுடைய தலைமையில தான் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் இங்க இருந்து வர்றாரு, இவர் போடிப்பட்டிலிருந்து வர்றாரு. எங்க எல்லாருக்கும் நாங்க போறதுக்குள்ளேயே டீ, காபி, சுண்டல் எல்லாம் ரெடியா வச்சிருப்பாங்க. வியாழக்கிழமை தோறும் அந்த முத்தையாப்பிள்ளை கோயில் பொறுப்பு முழுவதும் அவங்க. அப்படி அது மட்டுமல்ல, நம்முடைய இந்த சித்தாந்த திருமுறை தொடர்பில் 15 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறாங்க. 2011 தொடங்கினாங்க. இப்ப 24 14வது ஆண்டு. இவர் தொடங்கினது 2002. 22 வருஷம் ஆச்சு. என்னுடைய வகுப்புக்கு வர ஆரம்பிச்சு. என்னுடைய வகுப்புக்கு வந்தவங்கள்ல இவர் தான் ரொம்ப அதிக ஆண்டுகள் வந்தவர். இது 22வது வருஷம் அவருக்கு. அது அம்மாவை பேச அழைக்கிறேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றோம்னா, எல்லா புகழும் இறைவனுக்குங்கிறாங்க, ஞானம் இன்புகளை மிக வேண்டுங்கிறாங்க. குருகுலம் கொஞ்சம் மாறுபட்டது. எல்லா புகழும் மாணவருக்கு. சாமிக்கு ஏற்கனவே புகழ் இருக்கு, நம்ம புகழ்ந்து என்ன போகுது? அம்பானியை நான் புகழ்ந்தாதான் அவர் செல்வந்தராக இருப்பாரா? நானும் அவர் பிசினஸ் பண்ணாதான் அவர் செல்வந்தராக இருப்பாரா? நான் இல்லைனாலும் அம்பானி இருப்பார். புரியுதா? நான் புகழனாலும் அவர் கோடீஸ்வரனாக தான் இருப்பார். ஆனா நம்ம மாணவர்களை என்ன செய்யணும்? எல்லா புகழும் யாருக்கு? எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் மாணவருக்கு நம்ம பொருள். சிவா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆசிரியர் சொன்னது போல நான் 11ல இருந்து இருக்கேன் சைவ சித்தாந்தத்துல. ஆனா ஒன்றும் தெரியாது. அதை மட்டும் நான் எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன். எனக்கு அதுல வெக்கமோ எதுவும் கிடையாது. ஆசிரியர் எங்களை எல்லாம் உருவாக்குறாரு. இங்க உட்கார்ந்து பேச வச்சிருக்காருன்னா ஐயாவோட, அதாவது இந்த நாயனியும் ஒரு பொருளாக நயந்துங்கிற மாதிரி பேச வச்சிருக்காரு. சிவா. திருச்சிற்றம்பலம். மண்ணுலகத்தினில் பிறவி மாசர, மண்ணுலகத்தினில் பிறவி மாசர, கண்ணுதல் உடையதோர், மண்ணுலகத்தினில் பிறவி மாசர, கண்ணுதல் உடையதோர் கருணை மாமுக பண்ணவன் மலரடி பணிந்து போற்றுவாம். ஈரோடு திருமுறை கழக தொண்டர் சீர் பரவுவார் திருவடி போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடி போற்றி, ஆரூர் அடிகள் திருவடி போற்றி போற்றி. சிவனடியார்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். மாணிக்க வாசகர் திருவாசகத்துல மாணிக்க வாசகர் அருளிய திருச்சதகம்ங்கிறத காருண்யத்து இரங்கல் பாடல் 63க்கு விளக்கம் சொல்றேன். பாடல்: போற்றியன் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல், போற்றி நின் பாதம் போற்றி நாதனே போற்றி போற்றி, போற்றி நின் கருணை வெல்ல புதுமது புவனம் நீர்த்தி, காற்றியம் மானன் வானம் இருசுடர் கடவுளானே. இந்த பாட்டுக்கு முதல்ல சொற்பொருள் சொல்றேன். முதல் வரியில இருக்கிற போற்றி என் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்று. என்னை போன்ற மெய்யன்பு இல்லாதவரை அடிமை கொள்கின்ற வள்ளலே. அதாவது மாணிக்க வாசகர் சொல்றாரு, நான் சொல்றேன்னு நினைச்சுக்காது. நம்மளாம் இதுக்கு தகுதியே இல்லை நாங்களாம். ஆனா மாணிக்க வாசகரே சொல்றாரு, போற்றியன் போலும் பொய்யர் அப்படிங்கிறாரு. என்னை போன்ற மெய்யன்பு இல்லாதவர். மாணிக்க வாசகர் யாரு? அவர் சொல்லி திருவாசகம் சொல்லி இறைவன் எழுதினது. ஆனா நம்மளுக்கு இந்த அவர் அளவுக்கு நம்ம ஒப்பீடு பண்ண முடியாது. போற்றியன் போலும் பொய்யர் தம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் போற்று. என்னை போன்ற மெய்யன்பு இல்லாதவரை அடிமை கொள்கின்ற வள்ளலே காத்தருங்க.
நின் பாதம் போற்றி போற்றி, உன்னுடைய திருவடிக்கு வணக்கம் வணக்கம். அடுத்தது நாதனே போற்றி போற்றிங்கிறாரு. எம்பெருமானே காத்தருள்க காத்தருள்க. அதாவது நின் பாதம் போற்றி போற்றினது அவரோட திருவடியை வணங்குறதுனால வணக்கம் வணக்கம்னாங்க. அடுத்தது அவரைவே நம்ம சொல்லும் போது நாதனே போற்றி, அவரைவே போற்றி போற்றின்னு சொல்லும் போது மாணிக்கவாசகர் என்னை காத்தருள்க காத்தருள்கன்னு சொல்றாரு. புவனம் நீர் தீ காற்று வானம் இருசுடர் இயமனானம் கடவுளானே, பஞ்சபூதங்கள் சூரியன் சந்திரன் ஆன்மாக்கள் என்று அட்டமூர்த்தியாக இருக்கின்ற இறைவனே காத்தருள்க. நின் கருணை வெல்ல புதுமது, உன்னுடைய அருளாகிய புதிய தேன் வெள்ளம் என்னை காத்தருள்க. அவர் பாருங்க எப்படிங்க அவரோட கருணைவே புது தேன், அது பழையதனெல்லாம் கிடையாது, புது தேன் அப்படிங்கிறார். அடுத்தது விளக்க உரை. போற்றியன் போலும் பொய்யர்ங்கிறது, பொய்யர் என்பதற்கு அன்பு இல்லாதவர், அன்பு இல்லாமலே அன்பு உடையவர் போல் நடிப்பவரே பொய்யர். அதாவது மாணிக்கவாசகரே அவரோட அன்பை பொய்யர்னு சொன்னா நம்மளோட பக்தியை என்ன சொல்றது, எதுல கொண்டு போய் ஒப்பிடுறது? அன்பு இல்லாமலே அன்பு உடையவர் போல் நடிப்பவரே பொய்யர். அதையே மாணிக்கவாசகர் நாடகத்தால் உன் அடியவர் போல் நான் நடித்து, திருவாசகத்தில் மாணிக்கவாசகரே சொல்றாரு, விச்சுக்கேடு பொய்க்கு ஆகாது என்று கூறுகிறார். அதாவது இறைவன்கிட்ட நம்ம கரெக்டா இருந்துக்கணும். நம்ம இந்த உலகத்தில் நடிக்கிற மாதிரி இறைவன்கிட்ட நடிக்க முடியாது, நடிக்க கூடாது, கரெக்டா இருக்கணும். விச்சுக்கேடு என்பது பொய் அழியாமல் இருப்பதற்குத்தான் இறைவன் எண்ணெய் வைத்திருக்கிறார். இறைவனை, அதாவது பொய் அழியாம இருக்க எண்ணெய் தான் வச்சிருக்காரு. இறைவனை வள்ளல் என்று கூறியது தன்னை பொய்யனாக கூறி இறைவனை வள்ளல் என்று சொன்னது பொய்யரையும் ஆட்கொள்ளும் பெரும் கருணைனால இறைவனை வள்ளல்னு மாணிக்கவாசகர் கூறுகிறார். போற்றி நின் பாதம் போற்றி, இது ஒரு அரிய தொடர் என்கிறார் பண்டிதமணி. நீங்களும் பாருங்க, போற்றி நின் பாதம் போற்றி, அந்த நின்னுங்கிறத அப்படியே ரவுண்ட் பண்ணிருங்க. போற்றி பாதம் போற்றி, போற்றி பாதம் போற்றினா இப்படி ஒரு தொடரை மாணிக்கவாசகர் அமைத்த நோக்கம், பொய்க்கு உண்மையாக நான் இருக்கிறேன், வள்ளலாக நீ இருக்கிறாய், அந்த உதவியை கருதி உன் திருவடிக்கு வணக்கம் வணக்கம் சொன்ன மாணிக்கவாசகர் அடுத்தது நாதனே போற்றி போற்றிங்கிறார். பாதம் போற்றி என்று அங்கத்துக்கு வணக்கம் சொன்ன மாணிக்கவாசகர் நாதனே போற்றி என்று தலைவனிடத்தில் காக்கும்படியாக வேண்டுகிறார். நாதனே போற்றி போற்றி என்று 2 தடவை சொன்னது, அவ்வாறு கூறியது ஆர்வத்தாலும் விரைவினாலும். நம்ம வீட்டுக்கு யாராவது நம்மளை பார்க்க வந்தா உடனே நம்ம என்ன சொல்றோம், வாங்க வாங்கன்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி மாணிக்கவாசகர் இறைவனை அந்த போற்றி போற்றின்னு வேக வேகமா சொல்றாரு. அடுத்தது பாதம் போற்றினா திருவடிக்கு வணக்கம், நாதனே போற்றி போற்றினா அந்த திருவடிக்கு உரிய தலைவனே என்னை காப்பாற்று என்று வேண்டுகிறார். புவனம் நீர் தீ காற்று இயமனானம் வானம் இருசுட கடவுளானே. இங்கு மாணிக்கவாசகர் அட்டமூர்த்தத்தை பேசுகிறார். அட்டமூர்த்தம் என்றால் என்ன பொருள் என்றால், பஞ்சபூதங்கள் 5, சூரியன் 6, சந்திரன் 7, ஆன்மா 8. இந்த 8 பொருளுக்கும் வெளியில் உலகத்தில் எந்த பொருளும் இல்லை, இந்த 8க்குள்ளதான் எல்லாமே அடக்கம் என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டுள்ளது. உலகில் எந்த பொருளும் இந்த 8க்குள் தான் அடக்கம். நம் உடல் பஞ்சபூதத்தால் ஆனது, சூரியன் சந்திரன் உயிரில், இதுல ஏதாவது ஒண்ணுலதான் நம்ம எல்லாம் அடங்கணும். அதனால் அட்டமூர்த்தத்தை எடுத்து பேசுகிறார். அட்டமூர்த்தத்தை பேசுவதை வேதத்திலும் ஆகமத்திலும் பொதுநிலை அல்லது தடத்த நிலை என்று சொல்லப்பட்டுள்ளது. பசு பாசம் அறுத்தானை என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் என்பதை லலிதா சகசரநாமத்தில் பசுபாச விநாசினின்னு சொல்லி இருக்குது. அதாவது லலிதா சகசரநாமத்துல சைவ சித்தம்னு முழுக்க வருது. தடத்தம் தமிழ்ல பொதுநிலை என்று சொல்லப்பட்டுள்ளது. இறைவன் 8 பொருளாக இருப்பதை வேதமும் ஆகமும் கூறுகிறது.
அதனால்தான் நம் சமய மரபில் 8 பொருளையும் வணக்கத்துக்கு உரியது. அதாவது பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், ஆன்மா எல்லாத்தையுமே நம்ம வணங்குறோம் இல்லையா? நம்ம மரபுல இந்த வணக்கங்கிற முறையை வச்சிருக்கிறோம். அப்போ சிலர் கேட்பாங்க, இந்த உயிரற்ற பொருள் எல்லாம் ஏன் வணங்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த 8 பொருளும் இறைவன் கலந்திருக்கிறோம். உயிர்களை தெய்வமாக நம்ம வணங்குகிறோம். முன்னோர் ஆன்மா என்று தெரிந்தும் வணங்குகிறோம். ஒரு உயிர் இன்னொரு உயிரை நம்ம பார்த்துக்கிட்டா கூட நம்ம வணக்கம் சொல்றோம். இவையெல்லாம் நம் சமய மரபில் வருகிறது. அட்டமூர்த்தத்தை பேசிய பின் கடவுளானே என்பது நம் அருள் நூல்களில் இறைவனுடைய சொரூப நிலை என்பார்கள். தமிழில் உண்மை நிலை என்பார்கள். இந்த மந்திரம் இறைவனுடைய பொது நிலையையும் பேசுகிறது, உண்மை நிலையும் பேசுகிறது. அதாவது ஒரு பேங்க்ல மேனேஜர் இருக்காருன்னா அவருக்குன்னு தனி அறை இருக்கும், அதுல அவர் இருப்பாரு. இந்த அக்கவுண்ட் செக்ஷன்ல ஆள் இல்லைன்னா உடனே அவர் அதையும் அட்டன் பண்ணுவார் இல்லைங்களா? அது மாதிரி இங்க பொதுவாகவும் இருப்பாரு, அங்க உண்மையாகவும், அதாவது அவரோட இடத்துலயும் இருப்பார். இதத்தான் பொதுநிலை, தடத்த நிலை என்கிறோம். இறைவனுடைய உண்மை நிலை என்பது இறைவன் எந்த பொருளிலும் கலந்து கொள்ளாமல் இருப்பது. பொதுநிலை என்பது உயிர்களுக்காக மற்ற பொருள்களிலும் கலந்து இருப்பது. தடக்கத்திலும் சொரூபத்திலும் இருக்கிறாய் கடவுளானே என்கிறார். இந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நின் அகத்தே என்னை ஈர்த்து, உன்னுடைய நெஞ்சில என்னைய ஈர்த்து அருள் வெள்ளமாகிய புதிய தேனை உண்பித்து பாதுகாத்து அருள வேண்டும் என்று காருண்யத்து இரங்கல் என்னும் பதிகத்தில் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவா. சதகம் 63வது மந்திரத்தை எடுத்து பொய்யர் என்பதற்கு விளக்கம் சொல்லி, வள்ளல் என்பதற்கு விளக்கம் சொல்லி, இந்த போற்றினின் பாதம் போற்றிங்கிறது திருவாசகத்தில் இப்படி ஒரு தொடரே இல்லைங்கிறாங்க. போற்றி என்பதுல நின்னுங்கிறதுக்கும் அம்மாவுக்கு அழகா சொன்னாங்க, ரவுண்ட் பண்ணி தனியா பார்த்துட்டு போற்றி பாதம் போற்றி, பாதத்துக்கு இந்த பக்கமும் போற்றி அந்த பக்கமும் போற்றி, இப்படி ஒரு தொடர் திருவாசகத்திலே இல்லைங்கிறாங்க. அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி கருணை வெள்ள மதுவை விளக்கி அட்டமூர்த்தம்னு பேசினாங்க. இப்போ இனியெல்லாம் வருங்காலங்கள்ல சமயம் சார்ந்த செய்தி தெரியாமலாம் வாழ முடியாது. வர்ற தலைமுறை கேள்வி கேட்கும், ஏன் சூரியனை கும்பிடுறீங்க, சந்திரனை ஏன் கும்பிடுறீங்க, அதுக்காக விளக்கம் சொல்லிட்டு இருந்தேன். நிலத்தை ஏன் கும்பிடுறீங்க, அதுக்கு அறிவு இருக்குதா, நீரை ஏன் கும்பிடுகிறீர்கள், சூரியனை ஏன் கும்பிடுகிறீர்கள், வணங்குகிறீர்கள் என்று கேட்டால் அதைத்தான் அவர்கள் இவ்வளவு நேரம் பேசினாங்க. அவைகளெல்லாம் அறிவற்ற பொருளாக இருந்தாலும் அதுல யார் கலந்திருக்கிறார், இறைவன் கலந்திருக்கிறார், அதனால கும்பிடுறோம். அருக்கரில் சோதி அமைத்தோன் காண்க, மதியில் தன்மை வைத்தோன் காண்க, தீயில் வெம்மை செய்தோன் காண்க அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். என்ன பொருள்னா, நாம பார்க்கிற பொருள்களில் எல்லாம் இறைவன் இல்லை என்றால் அந்த பொருள் அந்த பொருளா இருக்காது. சூரியன் சுடணும்னா சிவபெருமான் அதில் உட்கார்ந்து இருக்கணும். அதைத்தான் சந்திர மண்டல மத்தியா அப்படிம்பாங்க லலிதா சகசநாமத்தில். சூரிய மண்டல மத்தியான்னு அம்மை மேல சொல்றாங்க. இப்படி அறிவியல் பூர்வமா சமயத்தை அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒன்று நீ, அதாவது கடக்கம் பொது அப்படின்னு சொன்னாங்களே, அப்படின்னா திருவாசகம் முற்றுவதில் இருக்கிறவங்களுக்கு இப்ப நான் கேட்கிற கேள்வி ரொம்ப முக்கியம். என்ன கேள்வின்னா, மாணிக்கவாசகர் சொல்றார், ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. இதுக்கு முற்றுவதல் மட்டுமே பண்றவரால விளக்கம் சொல்ல முடியாது. இவங்க பேசுனது தெரிஞ்சா விளக்கம் சொல்லலாம், இல்லைன்னா 500 யுகத்துக்கு பாடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. ஒன்றும் நீ அல்லைன்னா என்ன அர்த்தம்னா, நீ எந்த பொருளும் அல்ல, எல்லா பொருளிலும் நீ இருக்கிறாயே தவிர நீ எந்த பொருளும் அல்ல. ஆனால் நீ இல்லாமல் எந்த பொருளும் இல்லை. அதான் ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை. இதெல்லாம் இப்போ அவங்க பேசுறது, அதை பேசினார்கள். நம்முடைய குருகுலத்துல தமிழ்நாட்டின் வேறு வேறு மாவட்டங்கள்ல இருந்து சந்தேகம் கேட்கிறாங்க நம்ம குருகுலத்துக்கு. இன்னைக்கே நான் ஒரு 15 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன், பிஸியா இருந்தேன். 15 நிமிஷம் சந்தேகம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்ன காரணம்னா, நம்ம குருகுலத்தோடு தொடர்பு கொண்டால் சைவ சமயம் சார்ந்த அத்தனை சந்தேகங்களுக்கு விடை கிடைக்குங்கிறது எல்லாரும் தெளிவா இருக்கிறாங்க. அதை அவர்கள்
மிக தெளிவுபடுத்தினார்கள். அவர்களுக்கு நன்றியை சொல்லி அடுத்து நம்முடைய குருகுலத்தில் இருக்கக்கூடிய பத்மாவதி அம்மா அவர்களும் இதே மாதிரி தான் 15 ஆண்டுகளுக்கு மேலாக நம்முடைய குருகுல தொடர்பில் இருக்கிறவங்க. அவர்கள் நம்முடைய ஆடலரசு ஐயாவா ஒளியரசு ஐயா இடத்தில் சிவகீக்கை வாங்கினவங்க. கோயம்புத்தூர்ல சைவம் பழகிட்டு தான் எங்க கூட்டத்துக்கு வாங்க. நாங்க பழக ஆரம்பிக்கும் போது அவங்களும் பழக ஆரம்பிச்சோம். வாங்க பழகலான்னு வந்தாங்க. புரியுதா? மிக அனுபவிக்க அவர்கள் தங்களுடைய உரையை தொடங்குவார். நம்முடைய திருமுறை சித்தாந்த வகுப்புல எல்லாம் இருக்கிறாங்க. சிவனே போற்றி, எந்நாள் தனக்கும் இறைவா போற்றி. ஈரோடு தொண்டர்சி பரவுவார் திருவடிகளே சரணம் சரணம். சம்பந்த சரணாலய அடிகள் திருவடிகளே சரணம் சரணம். ஆரூர் அடிகள் திருவடிகளே சரணம் சரணம். தந்தை தாய் ஆவானும் சார்கதியின் காவானும் அந்தமிலா இன்பம் நமக்காவானும் எந்த உயிர் தானாகுவானும் சரணாகுவானும் குரு. அடியேன் பத்மாவதி. மணிவாசகர் அருளிய திருவாசகத்தில் திருச்சதகம் 64வது மந்திரத்தை பேச உள்ளேன். கடவுளே போற்றி, என்னை கண்டு கொண்டருள் போற்றி. விடவுளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும் போற்றி. உடலிது கலங்கிட்டெல்லை தந்தருள் போற்றி. சடையுளே கங்கை வைத்த சங்கரா போற்றி போற்றி. இம்மந்திரத்தில் போற்றி என்பது காக்க என்றும் வணக்கம் என்றும் வரும். சொற்பொருள்: எல்லாவற்றையும் கடந்து இருக்கின்ற இறைவனே காத்தருக. எனக்கு நயன தீர்க்கை தந்து காத்தருக. என் உள்ளத்தை உருக்கி அடிமை கொண்டவனே காத்தருக. அகப்பற்றை ஒழித்து பேரின்பம் தந்து காத்தருக. இந்த உடலோடு கூடிய உடம்பை என்னால் தாங்க முடியவில்லை, என்னை காத்தருக. அருள்வெளியில் விளங்குகின்றவனே காத்தருக. சிறியவர்களாகிய எங்களை காத்தருக. ஒப்பற்ற முதல்வனே காத்தருக. தில்லையில் உள்ள நடராஜ பெருமானே காத்தருக. மலங்கள் உடைய என்னை காத்தருக. இன்பம் தருவனே காத்தருக. விளக்கம்: கடவுளே இறைவனின் உண்மை நிலை. கடவுளே என்பது நமது ஐம்புலன்களால் அறிய முடியாது. மெய், வாய், கண், மூக்கு, செவி இவைகளாலும் அறியவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. சூரியனை பார்க்க சூரிய ஒளி உதவுவது போல் இறைவனும் தன் அருளால் ஆன்மாவுக்கு உதவுவான். கண்டு கொண்டு அருள் போற்றி. உன் பதிஞானத்தால் எனக்கு நயன தீர்க்கை தந்து என்னை பார். அவ்வாறு நீ என்னை பார்த்தால் தான் நான் உன்னை அறிய முடியும். பிரமாணம் அப்பர் தேவாரம் 6ஆம் திருமுறை. அத்தாவும் அடியேனை அன்பால் ஆத்தாய், அருநோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்று அப்பர் கூறுகிறார். விடவுளே அகப்பற்றும் புறப்பற்றும் விட. அகப்பற்று உடல் மேல் வைக்கும் பற்று. பிரமாணம் திருக்குறள் 345. மற்றும் தொடர்பாடு எவன்கொள் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகை. பிறப்பருக்க விரும்புவதற்கு உடம்பே வேண்டாத பொருளாகும். புறப்பற்று. புறப்பற்று என்பது மனம், மொழி, மெய்களால் வரும் பற்று. பிரமாணம் 343வது குறள். அடல் வேண்டும் ஐம்புலத்தை விடல் வேண்டும், வேண்டிய எல்லாம் ஒருங்கு. ஐம்புலன்களை அடக்கி வெல்லுதல் வேண்டும். இதையே சிவஞான போதம் 8ஆம் நூற்பா ஐம்புல வேடனின் அயல்தனை தன்முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்துவிட்டு அந்நிய மின்மையில் அரண்கடல் செழுமே என்று சிவஞான போதம் கூறுகிறது. ஐம்புலன்களை எல்லாம் வேடர் என்கிறது. நாம் தவம் செய்து இருந்தால் தக்க குரு வருவார். விடவுளே உருக்கி, உள்ளே உருக்கி என்னை ஆண்டிட வேண்டும். என் மனம் உருகும் போது அகப்பற்று புறப்பற்று போகும். இதையே மணிவாசக பெருமானும் ஒரு இடத்தில் பாட வேண்டும் நின்னையே பாடி நைந்து நைந்து முருகி நெக்கு நெக்கு உள்ளேன்னு அவர் சொல்கிறார். என் மனம் உடல் பொருள் நினைவிலிருந்து மாறி உன் அருள்நிலைக்கு வர வேண்டும். இன்பம் தருவனே காக்க காக்க. கடந்து உள்ளே இருப்பதால் கடவுள். இதை நீ செய்தால் வீடு பேறு தந்ததாகும். வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி, வணக்கம். பத்மாவதி அம்மா அவர்கள் 64வது மந்திரம் கடவுளே என்பதற்கு பொருள் சொல்லி, அந்த விடவுளேங்கிற மந்திரம் ரொம்ப முக்கியம். அந்த வரி
எதற்காக நாம இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கிறோம்னா, நம்ம விட உடே விட உடேன்னு பாடுவோம். விட எதை விட? உடே, உடேன்னா உள்ளேன்னு அர்த்தம். அதைத்தான் அவங்க தெளிவா முழுவதுமா அந்த பொருளையில எடுத்து சொன்னாங்க. பற்றுகளை விட, விட உள்ளே உருக்கி, உள்ள உருகாத வரை நமக்கு பற்றுகள் எதுவும் போகாதுங்கிறார் மாணிக்கம். அதை அவர்கள் முழுவதுமாக எடுத்து விளக்கினார்கள். அதைத்தான் நம்ம அகப்பற்று புறப்பற்றுங்கிறோம். சமஸ்கிருதத்துல அகங்காரம் மமகாரம் பாங்க. ஆனா கடைசி வரைக்கும் யாரும் விளக்கம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மேடையில ஒருத்தர் விளக்கம் சொல்லி இப்பதான் கேட்கிறேன். அகப்பற்று என்பது உடம்பை நாம் என்று எண்ணுவது. புறப்பற்று அழகா சொன்னாங்க. மனம் மொழி மெய்களால் நீங்க எதை விரும்பினாலும் அதுக்கு பேரு புறப்பற்று. என்னுடைய லைஃப்ல நான் எனக்கு இது 40வது வருஷம் சைவ வேலை தொடங்கி மைக்கில் ஒருத்தர் அகப்பற்று புறப்பற்றுக்கு விளக்கம் சொல்லி நான் கேட்டதே இல்லை. அதற்கு திருக்குறள் பிரமாணத்தோட அழகா விளக்கம் எடுத்து சொன்னாங்க. என்ன காரணம்னா, பண்டிதமணியை பின்பற்றி பேசுறாங்க. எல்லாருமே யாரையும் பின்பற்றாங்க? பண்டிதமணி கதிரேச செட்டியாரை பின்பற்றி பேசுறாங்க. அதனால அதையெல்லாம் சொல்ல முடியும். அவர்கள் அதையெல்லாம் சொல்லி இந்த உடம்பை களைய வேண்டும் கேட்டது அதனாலதான். சங்கரா என்பதற்கெல்லாம் பொருள் தெளிவாக சொன்னார்கள். அவர்களுக்கு குருகுலத்தின் வாழ்த்தை தெரிவிக்கிறோம். அடுத்தது நம்முடைய பேராசிரியர் அவர்களும் நம்ம குருகுலத்தில் திருமுறை சித்தாந்த 2 வகுப்புலேயே இருக்கிறாங்க. அவர்கள் பொள்ளாச்சியினுடைய எல்லையில் இருக்கக்கூடிய கேரளா பாடல் இருக்குது, கணபதி பாளையம்னு ஒரு ஊர். அங்க நமக்கு ஒரு தேவார பாடசாலை இருக்குது. அங்க அவங்க திருவாவடுதுறை ஆதீன பேராசிரியரா இருக்காங்க. இவர் திருவாவடுதுறை ஆதீன பேராசிரியரா இருக்கிற மாதிரி அவங்க அங்க திருவாவடுதுறை ஆதீன பேராசிரியரா இருக்கிறாங்க. அவர்கள் நம்முடைய வித்யாசாகர் கல்லூரியில பேராசிரியரா இருக்கிறாங்க. நம்முடைய குருகுலத்தில் நிறைய வேலைகள் அவங்களுக்கு வரும். வேலைகள் நிறைய வரும்போது வகுப்புக்கு மாதம் 25 வகுப்புனா வர்றது. இவர் 25 வகுப்புக்கு வந்தாகணும். இவர் வர்றாரு, அவங்க வர்றாங்க. பிறகு பின்னால் ஒரு சில மாணவர்கள் இருக்காங்க, அம்மாலாம் இருக்காங்க. இதுல அதிக வகுப்புக்கு வர்றவங்க எல்லாம் மேடையில் இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் அங்க இருக்கிறாங்க. அப்படி அதிகமான வகுப்புக்கு வர்றவங்க, அதிக வேலைகள் நம்ம குருகுலத்தில் அவங்களுக்கு கொடுக்குறோம். எதுக்கு சொன்னா, யாருக்கு வேலை நிறைய கொடுக்குறோமோ, யார் வகுப்புக்கு அதிகமா வர்றாங்களோ அவங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லுவோம், அவங்களுக்கு நிறைய கண்டிப்புகளை சொல்லுவோம். ஆனா அதை என்ன சொல்லுவாங்கன்னா, வாத்தியார் திட்டுறாருன்னு. வாத்தியார் திட்டுகிறார்னு சொல்றது மிகப்பெரிய பாவம். புரியுதா? நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஈரோட்ல கேட்டா கூட சொல்லுவான். ஏன்னா நான் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும்போது தமிழ் ஆசிரியர்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தமிழ் ஆசிரியரா இருந்தேன். இந்த ஊர்ல ஒரு தமிழ் வாத்தியார் கூப்பிட்டு கேட்டீங்கன்னாலும் சொல்லுவாங்க. ஈரோடு வரைக்கும் தெரியும். ஸ்டேட் ஆர்பின்னு சொல்லுவாங்க, மாநில கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்னு அர்த்தம். அப்படி நான் வேலை பார்க்கிற காலத்துல ஜெய்சிங் சார் திட்டுவாருங்கிற பேர் எனக்கு வந்ததே கிடையாது. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து எனக்கு இதுக்கு என்ன தேவை, என்னையா வரணும்? உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு நான் இதுக்கு திட்டுவாருன்னு பேர் வாங்கணும்? கண்டிப்பாக இருப்பார், அறிவுரை சொல்லுவார்னு சொல்லணுமே தவிர ஆசிரியர் திட்டுவார்னு சொல்ற மாதிரி பாவம் உலகத்தில் வேற எதுவுமே கிடையாது. அதனால எதுக்காக சொன்னா, அவங்களுக்குலாம் நிறைய திட்டு வாங்குறது தான் வேலையே அவங்களுக்கு. ஆனா அதை அவங்க எதாவது எடுத்துக்கிடணும். அறிவுரை சொன்னார், என்ன சொன்னார்? கண்டிப்போட இருந்தாருன்னு எடுத்துக்கணுமே தவிர திட்டுதல்ங்கிறது நோக்கமே இல்லை. தமிழாசிரியர்கள்லயே எங்க ஏரியாவில நான் வேலை பார்த்த பீரியட்ல மென்மையான ஆசிரியர்னா நான் ஒருத்தன் தான். வேஷ்டி சட்டையில வேலைக்கு போறது நான் ஒருத்தன் தான். புரியுதா? இந்த ஏரியால யார்கிட்ட கேட்டாலும் சரி, எந்த ஊர்ல கேட்டாலும் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மாணவர்கள் அப்படி ஒரு செய்தியை பரப்பி விட்டுறாங்க, ஆசிரியர் திட்டுறாரு. கண்டிப்பாக இருக்கிறார், அறிவுரை சொல்லி இனிமேல் பழகிட்டுங்க. அதாவது இறைவன் சோதிக்கிறாரும்பாங்க. அப்படி திருவிளையாடல் படம் முழுவதும் சோதிக்கிறாருன்னு வரும். ஆனா சேக்கிழார் சோதிக்க கூடாது, சோதித்தார்னு சொல்லக்கூடாதுங்கிறார். தொண்டரை விளக்கம் செய்தார். தப்பா சொல்லக்கூடாது. தொண்டரை விளக்கம் செய்தார். இளையான்குடி மாறநாயனார் வீட்டுக்கு இறைவன் போகலன்னா இளையான்குடி மாறநாயனார்னு ஒருத்தர் இருக்காருங்கிறது வெளியே தெரியாது. அப்பூதியடிகள் வீட்டுக்கு இறைவன் போகலன்னா அப்பூதியடிகள் ஒருத்தர் இருக்காருங்கிறது உலகத்துக்கு தெரியாது. அதை செய்யறதுக்கு தான் இறைவன் நம்மளுக்கு சின்ன சின்ன தடைகளை கொடுக்கிறார். நம்ம உடனே என்ன சொல்லிடுறோம்? இறைவன் சோதிக்கிறார். இறைவனுக்கு சோதிக்கிறதுக்கு வேற ஆளே கிடையாதா? நம்ம எல்லாம் அவர் அடிச்சா தாங்க மாட்டோம். ஒழுங்கா அடிச்சாருன்னா 1 நிமிஷம் தாங்க மாட்டோம். புரியுதா? ஓங்கி அடிச்சா 1 டன் எடையெல்லாம் ஆகாது. ஓங்கி அடிச்சா 1 கோடி டன் எடை. 1 நிமிஷம் தாங்க மாட்டோம். நம்மளை எல்லாம் அவர் அடிக்க மாட்டார். அவர் பார்வையில நம்ம எல்லாம் ஒரு புழு. கீடம் குறையுங்கிறார். சிவபெருமானோடு பிற கடவுள்களை ஒப்பிட்டால் திருவண்ட பகுதியில் இருக்கு சார், கீடம் குறையும். கீடம் குறையும்னா புழுவுக்கு சமம்.
புழுவை கண்டா நம்ம எவ்வளவு மென்மையா மன்னிக்கிறோம். அப்ப நம்மளை எப்படி பார்ப்பாரு? கடவுள்களே புழுன்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அதனால சைவத்துல கொஞ்சம் கவனமா எல்லாருமே பயணம் செய்யுங்க. அவர்களே அடுத்த மந்திரத்துக்கு பொருள் சொல்ல அழைக்கிறோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈரோடு தொண்டர் சீர்பரவார் திருவடிகளை சரணம். சம்பந்த சரணாலய திருவடிகளை சரணம். ஆரூர் அடிகள் திருவடிகளை சரணம் சரணம். கடன் பணி செய்து கிடப்பதை வேண்டிக் கொள்வேன் தவநெறியே, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டேன். இன்று குருவருளாலும் திருவருளாலும் மாணிக்கவாசகர் பெருமான் அருளி செய்த திருச்சதகம் என்ற பகுதியில் 65வது மந்திரத்தை நம்ம பார்க்கலாம். சங்கரா போற்றி, மற்றோர் சரணிலேன் போற்றி, கோல பொங்கரா அல்குள் செவ்வாய், வெண்ணகை கரிய வாட்கண் மங்கை ஓர் பங்க போற்றி, மால்விடை ஊர்தி போற்றி, இங்கு இவ்வாழ்வு ஆற்றகில்லேன் எம்பிரான் இழிந்திட்டேனே. அப்படிங்கிறது மந்திரம் 65. அதாவது இதனுடைய சொற்பொருள்களை நம்ம பார்க்கலாம். சங்கரா அப்படின்னா அம்மா சொன்ன மாதிரி இன்பம் தருபவன் அப்படின்னு பொருள். சரண் அப்படின்னா புகழிடம். அரா அப்படின்னா பாம்பு. பொங்கு அரா அப்படின்னா கோபமுடைய பாம்பு. மால் அப்படிங்கிறது வந்து திருமாலை குறிக்கிறது. விடை ஊர்தினா காலை வாகனம் அல்லது இடப வாகனம்னு நம்ம சொல்லலாம். எம்பிரான் அப்படின்னா தலைவர். இதுதான் வந்து அந்த மந்திரத்துல இருக்கக்கூடிய சொற்பொருள். இப்போ அந்த மந்திரத்தினுடைய முழு பொருளை நம்ம தொகை பொருளா நம்ம பார்க்கலாம். இன்பம் தருபவனே, என்னை நீங்க காப்பாயாக. எனக்கு புகழிடம் வேறு எதுவுமே இல்லை, என்னை காப்பாற்றுவாயாக. சிவந்த வாயையும் அகன்ற வயிற்று பகுதியையும் உடைய, வெண்மையான பற்களை உடைய, கரிய ஒளி உடைய, கண்ணுடைய உமைபங்கனே, உமைபாகனே, என்னை காத்தருள்வாயாக. திருமாலை ஊர்தியாக உடையவனே, காத்தருள்வாயாக. எங்கள் தலைவனே, இந்த உலகத்தில் உடம்போடு கூடிய வாழ்க்கையை தாங்க மாட்டேன், அதாவது இந்த வாழ்க்கையே வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதனால இகழ்ந்து வெறுக்கிறார் மாணிக்கவாசகர். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள். இதுல வந்து நம்ம ஒரு 4 இடத்துல விளக்கங்களை பார்க்கலாம். அதாவது விளக்கம் பார்க்கும்போது இது இன்னும் நமக்கு தெளிவா புரியும். அதற்காக விளக்கங்களை பார்க்கலான்னு ஆசிரியர் குருநாதர் அவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. 4 இடத்துல பார்க்கலாம். சங்கரா மற்றோர் சரணிலே அப்படிங்கிற முதல் வரிக்கான விளக்கம் வந்து, சங்கரா அப்படின்னு ஏன் சொல்றாரு அப்படின்னா, நீ இன்பம் தருபவன் என்று அறிந்த பிறகு வேற யாரையும் நான் தேடி செல்ல மாட்டேன். அப்படியே சென்றாலும் அழிவில்லாத இன்பத்தை நீ தருவது போல வேற யாரும் தர்றதில்லை. அதாவதுங்க, இப்ப வந்து தேர்தல் காலம் இல்லைங்களா? நிறைய அரசியல்வாதிகள்லாம் ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சி தாவறது நீங்க பாத்துக்கிறீங்க. ஒரு கட்சியில இருந்து ஏன் இன்னொரு கட்சிக்கு போறாங்க? அங்க எம்பி சீட்டு கிடைக்கும்னா போவாங்க. அது வந்து நம்ம வார்டு மெம்பரா கூட ஆக்க மாட்டாங்கன்னா அந்த கட்சிக்கு போவாங்களா? அந்த மாதிரிதான் சிவபெருமானை தவிர இன்பம் தருவர் வேற யாருமே இல்லை, எனக்கு வேற புகழிடமே கிடையாது, எனக்கு சரணை கிடையாது, அதனால அப்படிங்கிறாரு அந்த முதல் வரி. அடுத்தது 2வது வரி வந்து, வெண்ணகை கரிய வாட்கண் மங்கை அப்படிங்கிறது. அதுல வந்து அடியவர்களை இன்முகத்தோடு வரவேற்கவே அம்மை வந்து வெண்ணகை காட்டுறாங்க, சிரிச்ச முகத்தோட வரவேற்கிறாங்க. எதுக்குங்க வரவேற்கணும்? அடியவர்களை எதுக்கு வரவேற்கணும்? இப்போ வந்து நம்ம ஒரு ரிசப்ஷனுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. அங்க எல்லாரும் நம்மள போன உடனே வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்களா? சிரிச்ச முகத்தோட தானே கூப்பிடுறாங்க. வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டு வந்துட்டீங்களா, ரொம்ப சந்தோஷமுங்க, நீங்க போயிட்டு வாங்க, உங்களுக்கு உணவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்களா? நமக்கு தேவையானது என்ன? அறுசுவை உணவு கொடுத்து அனுப்புறாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கே மத்தியானம் ஒரு 2 மணிக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா பசியோட வருவாங்க இல்லையா? வாங்க வாங்கன்னு கூப்பிடுறோம், அவங்களுக்கு தேவையான ஜூஸ் பழம் காய் எல்லாம் கொடுக்குறோம் இல்லைங்களா? அப்போ அது போல அம்மை வந்து நம்ம இன்முகத்தோட வரவேற்கிறாள். எதுக்கு அப்படின்னா அருணை வழங்குவதற்காக, கருணை மிக்க பெரிய கண்களோடு நம்மளை வரவேற்கிறாள் அப்படின்னா கருணை கொடுக்கறதுக்காக, அருளை கொடுக்கறதுக்காக அம்மை நம்ம வரவேற்கிறாங்க அப்படிங்கறது அது பொருள். அடுத்த விளக்கமா திருமால் இடவமாக கொண்டது. இப்போ திருமால் வந்து முதலிய தேவர்கள் வந்து சிவ வழிபாடு செய்தார்கள், அவங்க வந்து சிவத்தொண்டு செய்தார்கள் அப்படிங்கிறது இந்த வரியில இருந்து நமக்கு தெரியுது. திருமாலை ஏன் இடவமாக ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னா, அவருக்கு பணி கொள்ளணும், அவருடைய பணியை ஏற்கணும், அவருக்கு மகிழ்ச்சி கொடுக்குவதற்காக அவர் திருமாலை இடவமாக ஏற்கிறார். இவர்கள் வந்து சைவ ஒழுக்கம் உடையவர்களாக இருக்கிறார் அப்படிங்கறதையும் நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கணும். அவர்களை வந்து நம்ம வெறுக்க கூடாது. அதாவது சிவனை வழிபடுவார்கள் திருமாலை வணங்கக்கூடாதுங்கிற ஒரு கருத்தெல்லாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம இறைவன் திருமாலை வந்து வெறுக்க கூடாது. அவங்க வந்து மிக்க சைவ ஒழுக்கம் உடையவர்களாக இருக்கிறாங்க.
அதுக்கு பதிலா அவங்கள நம்ம போற்றணும் அப்படின்னு ஐயா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இங்கு இவ்வாழ்வு ஆற்றுகில்லேன் அப்படிங்கிறது அடுத்த விளக்கம் நம்ம பார்க்கலாம். பதவிகளில் ஆர்வமுடைய திருமாலை, அதாவது காக்கும் பதவிகளில் வந்து ஆர்வமுடையவர் திருமால், காக்கும் தொழிலை ஆர்வமுடையவர் திருமால். அந்த பணி அவர் ஆர்வமுடைய திருமாலை பணி செய்ய தயாராக இருக்கிறார். இறைவனுக்காக தானே குமிழ்ந்து வாகனமாக இருந்து பணி செய்ய தயாராக இருக்கிறார். ஆனா நான் உங்களுக்கு வந்து பணி செய்யாமல் இருக்கிறேன், அதனால் இந்த உலக வாழ்வை நான் வெறுக்கிறேன், மேலும் இந்த வாழ்வு துன்பமுடையதாக இருக்கிறது, அதனால் இழிந்து பேசுகிறார் மாணிக்கவாசகர். அதாவது இன்பம் தரக்கூடிய இறைவனும் அருளை வாரி வழங்கக்கூடிய அம்மையும் என்னை விட்டு அம்மையப்பராக பிரியாமல் இருக்கிறார்கள். ஊர்தி முதலிய வீடு வாசல் செல்வங்களோட சிறப்பாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து வாழ்வதை விட்டுட்டு இந்த பிறவியில வரும் தாய் தந்தையரோடு மகிழ்ந்து வாழ்தல் இந்த பிறவியோடு முடிஞ்சு போயிடும். இந்த பிறவியில நமக்கு அமைந்த தாய் தந்தையோட இந்த பிறவி முடிஞ்சு போயிடும். எனவே இந்த உலக வாழ்க்கை எனக்கு பிடிக்கவில்லை என்கிறார். அதுதான் அந்த வரிக்கான விளக்கம். நிறைவாக உன்னை விடாமல் உன்னை விட்டால் எனக்கு அடைக்கலம் வேறு எதுவுமே இல்லை என்றதனால் இந்த மந்திரத்துல வந்து ஐயா சொன்ன மாதிரி காருண்ய தீரங்கள் என்ற பதிகம் முதலிய பொருள் அடங்கி இருக்குது. இறைவன் வந்து உயிர்கள் மேல் கொண்ட கருணையினால் அடைக்கலம் வேறு இல்லை அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது வந்து அம்மா சொன்ன மாதிரி 64வது மந்திரத்துல வந்து இல்லைங்களா, அகப்பற்று புறப்பற்று காரணமாக உடம்போடு இருக்கும் இந்த வாழ்க்கை வந்து வீடு பேர் தர வேண்டும் அப்படின்னு வீடு பேர் அதெல்லாம் விட்டு அதெல்லாம் ஒழுத்து விரைவில் விட்டால் வந்து வீடு பேர் தர வேண்டும் 64வது மந்திரத்துல அம்மா சொன்னாங்க. ஆனா இந்த மந்திரத்துல அகப்பற்று புறப்பற்று காரணமாக உடம்போடு இருக்கும் இந்த வாழ்க்கை இது இழிவு உடையது, அதை நான் வெறுக்கிறேன் என்றதனால் இந்த மந்திரம் வந்து 100 மந்திரத்திற்கான பொருளாகிய பக்தி வைராக்கிய விசித்திரம் அப்படிங்கிறது அந்த 100 மந்திரத்திலுடைய அடங்கிய பொருள். திருச்சதம் 100 மந்திரத்தில் அடங்கிய பொருள் பக்தி வைராக்கிய விசித்திரம். வைராக்கியம் விசித்திரம் அப்படிங்கன்னா பற்று விடுதலை வலியுறுத்தி கூறுவதால் இந்த மந்திரம் வந்து பற்று விடுதலை வலியுறுத்தி கூறுகிறதுங்கிறதுனால வைராக்கிய விசித்திரம்ங்கிற உட்கருத்து இதுல மந்திரத்துல இருக்குங்கிறத சொல்லி நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி, ஆரூர் அடிகள் திருவடிகளை சரணம். 65வது மந்திரத்தை எடுத்து அம்மையினுடைய திருமேனி சிறப்பை எல்லாம் எடுத்து சொல்லி இறைவன் உமை பாகனாக இருப்பது திருமால், அது ரொம்ப முக்கியம். நாங்க வந்து எங்க பேசினாலும் சைவர்கள் வைணவர்கள் என்று பிரியக்கூடாது. வேத நெறி உயர்ந்தது ஆகம நெறி உயர்ந்தது இப்படி மாற்றி மாற்றி சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் போற்றணும். அதுதான் திருமால் வந்து திருமால் சிவபெருமானை காளையாக சுமக்கிறார். அதுக்கு வந்து என்ன பொருள் சொன்னோம்னா, அவர் வந்து அந்த பணியை செய்வதற்கு விருப்பப்பட்டார். அந்த பணியை ஏற்றுக்கொண்டு சிவபெருமான் அவருக்கு அந்த வாய்ப்பை என்ன செய்யறாரு, கொடுக்கிறார். அப்போ திருமாலே இப்படி இருந்தார்னா நாம இவ்வளவு சிவபக்தியோட இருக்கணுங்கிறத யாரை பார்த்து புரிஞ்சுக்கிடணும்? ஆனா வைணவ சைவர்கள் திருமாலை கும்பிடுறது இல்லைன்னு சொல்றது ஒரு பெருமை கிடையாது. நீங்க யோகம் பண்ணும்போது முதல் ஆதாரத்தில் விநாயகரை நினைக்கணும், 2வது ஆதாரத்துல பிரம்மதேவரை நினைக்கணும், 3வது ஆதாரத்துல திருமாலை நினைக்கணும். அதுக்கு அவர் என்ஓசி கொடுத்தாதான் ருத்ரன்ட்ட போக முடியும். 4வது ஆதாரத்துல 5ல வந்து மகேஸ்வரன், 6ல் சதாசிவன், 7ல் அம்மையப்பர், 8ல பரசிவன் பராசக்தி. இப்ப திருமால்கிட்ட என்ஓசி வாங்காம நீங்க சைவ யோகமே பண்ண முடியாது. யோகம் பண்ணலன்னா ஞானம் கிடையாது. புரியுதா? இப்ப இவங்க அந்த மூவர் கண்டியம்மன் கோயில இப்ப நாகராஜ எல்லாம் அங்க இருந்தார், போய் பார்த்துட்டு வந்த சுவர்ல எல்லாம் எல்லாம் திருமால் சம்பந்தப்பட்டது நிறைய இருக்கு. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த காலத்தில் ஆட்சியில் இருந்த மன்னர்களோ அல்லது அந்த கோயில் கட்டியவர்களுக்கு எந்த சார்பு இருந்திருக்கணும்? நாயக்க மன்னர்கள் இந்த மாதிரி மன்னர்களுடைய சார்பு இருந்திருக்கணும். இருக்கும்போது அந்த திருமால் சார்பது அதிகமா வரும். புரியுதா? அதனால நம்ம சமயம் பண்றேங்கிற பேர்ல நம்முடைய சமயத்தை வளர்க்கணுமே தவிர என்ன செஞ்சிடக்கூடாது, அந்த சாமியை இந்த சாமியை கந்த சாமியை எல்லாம் குறைச்சி சொல்லி சமயத்துடைய பெருமையை என்ன செஞ்சிடக்கூடாது. எல்லா சாமி, நான் திருமாலுக்கு டெய்லி பூ வைக்கிறேன் அவ்வளவுதான், இன்னும் வைப்பேன். ஏன்னா அவர் காக்கும் கடவுள், என்னையும் அவர் என்ன செய்யணும், காப்பாற்றணும். ஒருவேளை நான் சைவ சித்தாந்தம் பண்றதுனால என்ன ஸ்பெஷலா சிவபெருமான் மட்டுமே காப்பாற்றலாம், என் பேத்தியை காப்பாற்றுறதுக்கு அவர் வேணும்ல. பேத்திக்கு சிவபெருமான யாரும் தெரியாதுல்ல. அப்ப திருமால் என்ன சொல்லுவாரு, நான் உன் பேத்தியும் காப்பாத்தல அப்படிங்கிறார். அந்த பஞ்சாயத்தை வேண்டாங்க. இப்ப ஒரு 10 நிமிடத்தில் நிறைவு பண்றோம். மிக சிறப்பாக அதையெல்லாம் எடுத்து சொன்னார்கள். அவர்களை பாராட்டி, சைவத்தில் ஒரு மரபு என்னதுன்னா, ஒரு ஞானசம்பந்த பதிகத்தை முதல் மந்திரம் சொன்னா கடைசி மந்திரம் சொல்லணும்னு ஒரு மரபு இருக்கு.
அதுபோல பொருள் சொல்ல ஆரம்பிச்சோம்னா ஒரு 10 மந்திரம் எடுத்தா 10ஐயும் சும்மாவாவது தொட்டு விடணும். இப்போ 5 மந்திரத்தை தொட்டிருக்காங்க, 5 பேர் பேசியிருக்கிறாங்க. நான் ஒரு அதிகபட்சம் 10 நிமிடத்துக்குள்ள மீதி இருக்கிற 5 மந்திரத்துக்கு பொருள் சொல்லுவேன். இவர் பேசுறத பார்த்தா பேசியே கொண்டுருவாரு போல சரியா சித்திக்கிட்டா நினைக்க வேண்டாம். சைவத்தில் அப்படி விடக்கூடாதுங்கிறது மரபு. சைவத்துல நிறைய மரபு இருக்கு. இன்னொரு மரபு சொல்றேன். நீங்க திருவாசகம் நடத்தி முடிக்கிறீங்க, நாளைக்கு பெரிய புராணம் தொடங்க போறீங்கன்னா நீங்களே சொல்லுங்க என்ன செய்யணும். சொல்லுங்க, மாணவர்களே சொல்லுங்க. நாளைக்கு திருவாசகத்தை நடத்தி முடிக்கிறேன், நாளைக்கு பெரிய புராணத்தை தொடங்க போறேன்னா திருவாசகத்தை முடிக்கும் போது என்ன செய்யணும்? சைவத்துல பெரிய புராணம் முதல் மந்திரத்தை தொடங்கணும். இப்படி நிறைய மரபுகள் இருக்கு. மரபுகளை நம்ம விடக்கூடாது, புரியுதா? அதனால ஒரு மந்திரத்துக்கு 1 நிமிஷம், அப்படி ஒரு அல்லது 2 நிமிஷத்துக்குள்ள நம்ம வேகமா அதுல என்ன இருக்குங்கிறது மட்டும் சொல்ல போறேன். அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குகிறது? புத்தகம் வச்சிருக்கிறவங்க முற்றோதல் போறவங்களுக்காக தான் இதை சொல்றேன், வேற யாருக்காகவும் கிடையாது. இழித்தரன்னு தொடங்குறாரு. அதுக்கு என்ன பொருள்னா, என்னை நானே பழிச்சு பேசினேங்கிறார். பழித்திரேன் உன்னை நான் இகழ்ந்ததே கிடையாது, என்னை நானே இகழ்ந்துகிட்டேன். பிறகு பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் அது ஏங்கிறது பண்டித மணி மாதிரி யாராலும் ஆராய்ச்சி பண்ண முடியாது. அவர் சொல்றாரு, என்னை நானே இகழ்ந்துகிட்டேன், ஒன்னை திட்டினதே கிடையாது, நான் தப்பு செஞ்சா தப்பே நடக்கலையாங்க, அங்க எந்த தவறுமே நடக்கல, சிவபெருமான திட்டிருந்தா தானே சார் தப்பு. அப்படி ஏன் சொன்னாராம்? அதுதான் அதுல இருக்கு திருவாசக ரகசியம். நானும் உன்னுடைய பொருளை இகழ்வதற்கு எனக்கே அதிகாரம் கிடையாது. உன்னுடைய பொருளை நான் இகழ்ந்த குற்றத்தை என்ன செய்து விடு, மன்னித்து விடு. அதாவது மாணிக்க வாசகர் யாருடைய சொத்து தான். அப்ப நான் மாணிக்க வாசகர் என்ற என்னை இகழ்ந்தால் உன்னுடைய சொத்தை இகழ்ந்ததாகும். அப்படி ஒரு தப்பு நடந்து போச்சுங்கிறார். இப்படி எல்லாம் யோசிப்பாங்க. யார் தான் யோசிக்கிறார்? உலகத்திலேயே நம்ம அறிஞர்கள் தான் அப்படி யோசிக்கிறாங்க. அதை மன்னித்து விடு என்று வேண்டுகிறார். உடம்பு தடையா இருக்கு விடுன்னு சொல்லிட்டு அடுத்த மந்திரத்துக்கு வந்துட்டேன். இப்படி பேசுறீங்கன்னா கேட்கிற மாதிரி இருக்குங்கிறீங்களா? அடுத்த மந்திரத்துக்கு வந்து, அடுத்த மந்திரத்தில் அம்மை மங்கை கூற, அது இறைவனுக்கு போக வடிவம்னு சொல்லுவாங்க. அம்மையப்பரா இருந்து நம்மளை வாழ வைக்கிறாங்க. வெந்நீர குரு வடிவம். தில்லை திருச்சிற்றம்பலங்கிறதுல வேக வடிவம் இருக்கு. எத்தனை வடிவங்கள் இருக்குது? 3 வடிவங்கள் இருக்கு. ஆமா. அடுத்தது அதுல தில்லை சிற்றம்பலவன் வருது அல்லவா? திருவாசகம் படிக்கிறவங்களுக்காக தான் மெயினா பேசிட்டு இருக்கிற ஐயாலாம் நோட்ஸ் எடுக்கிறார். நோட்ஸ் எடுக்கிறவங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உடுமலைப்பேட்டையிலேயே ஆசிரியர் பேசும்போது நோட்ஸ் எடுக்கிற ஒரே கோயில் மாரியம்மன் கோயில். நம்ம மாணவர்கள் தான், புரியுதா? அதோட சிவகுமார் நோட்ஸ் எடுக்க போறாரு. அதனால தில்லை சிற்றம்பலவ என்ற வரி எத்தனாவது மந்திரத்துல வருது? 3வது வரியில இருக்குதா? இடித்தவன் என்னையா போற்றி போற்றி பிழைத்தவை பொறுக்கை எல்லாம் பெரியவர் கடமை போற்றி, அது சொல்லிட்டேன். திருச்சிற்றம்பலம், தில்லை திருச்சிற்றம்பலம். அந்த சிற்றம்பலத்துக்கு அங்க வந்துட்டேன். சிற்றம்பலம் என்பதை வடமொழியில் சிதம்பரம் என்று சொல்லுவார்கள். அப்போ நம்ம சிதம்பரத்தை சொல்லி என்ன மொழியில தான் சொல்லிட்டு இருக்கிறோம்? வடமொழியில தான் சொல்லிட்டு இருக்கிறோம். தப்பு கிடையாது, எந்த மொழியில வேணாலும் சொல்லலாம். நம்ம முன்னோர்களுக்கு சமஸ்கிருதம் தமிழ் வேறுபாடு இல்லைங்கிறதுக்கு இது ஒரு அடையாளம். அத நம்ம சிதம்பரத்தை என்ன சொல்லிதான் சொல்லிட்டு இருக்கிறோம்? சிதம்பரம். தமிழில் சொல்லுவதாக இருந்தால் சிற்றம்பலம் என்று சொல்ல வேண்டும். அதனாலதான் நம்முடைய பெரியோர்கள் ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன சொல்றாங்க? அந்த திருவள்ளுவர் படத்துல எல்லாம் வரும், திருச்சிற்றம்பலம், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர் எல்லாம் சொல்லுவாங்க. புரியுதா? பொருள் 2க்குமே ஒரே பொருள் தான். ஆனா வடமொழியில சிதம்பரம், தமிழ்ல திருச்சிற்றம்பலம் என்று தமிழில் சொல்ல வேண்டும். இதைத்தான் சிற்பர வியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் என்று சேக்கிழார் பெரிய புராணத்தில் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்த மந்திரத்திற்கு வந்துட்டேன். இப்படியே அந்த மந்திரத்தை கேப்பிடாம பார்த்துடலாம். அடுத்த மந்திரம் எப்படி தொடங்குகிறது? ஒருவனே போற்றி ஒப்பில் அப்பனே. ஒருவனே என்பதற்கு முழு முதல் பரம்பொருளுக்கான இலக்கணம் அனைத்தும் உடையவன் யாரு? சிவபெருமான். தேவர்கள் பாற்கடலை கடைந்தார்கள், விஷம் வந்தது. பாற்கடலை கடைய போறோம்னு திருமால் கூட ஒரு வார்த்தை சொல்ல, ஒரு மெசேஜ் கூட போடல, வாட்ஸ்அப்ல கூட ஒரு மெசேஜ் போடல, ஒரு யூடியூப்லயாவது ஒரு செய்தியை போடல, ஒன்றும் போடல. ஆனா சிவபெருமான்கிட்ட பாற்கடலை கடைந்து விஷம் வந்த உடனே திருமால் தான் எல்லாரும் கூப்பிட்டு வந்தாரு. சிவபெருமான்கிட்ட விஷயத்த சொல்லுவோம். சிவபெருமான் நல்லவனுக்கு அடையாளம் சொல்லாம போனதுன்னு போனீங்க, அப்படியே போங்கன்னு சொல்லல. அஞ்சல் மீன் காஞ்சி புராணத்துல சொல்றாங்க, பயப்படாதீங்க. யாராவது சொல்லுவாங்க, நீங்க சொல்லுவீங்களா?
நான் சொல்ல மாட்டேன். நான் என்ன சொல்லுவேன்? போகும்போது என்கிட்டயே சொல்லிட்டு போனேன், பிரச்சனை வந்தவர் ஓடி வருவியா? அப்படி சிவபெருமான் கேட்கல. இது போல கோடிக்கணக்கான குணங்கள் யாருக்கு இருக்கு? அதனாலதான் ஒருவனே என்றார். ஒப்பில் அப்பனே, அப்ப திரும்ப ஒருவனேன்னு சொன்னாரியா? அப்பனே, ஒப்பிலாத அப்பனே நான், நீயே தந்தை, நீதான் எனக்கு அம்மையே அப்பா, ஒப்பிலா மணியே என்று சொல்வதை நாம பார்க்கிறோம். ஒப்பில் அப்பன் ஏன் சொன்னார்னா, பேரின்பம் உன்கிட்ட தான் இருக்குது, அதனால நான் சொல்றேன். வானோர் குருவனே ஏன் சொன்னார்னா, தேவர்களுக்கும் சிவபெருமான் குருவா இருக்கிறார். பொதுவா தேவர்களுக்கு குரு வியாழ பகவான் சொல்லுவோம், சிவபெருமான யாரா வருவாரு? குருவா வருவார். காஞ்சி புராணத்தில் யாருக்கு குருவா வருகிறாரு? சிவி. சிவி என்ற இந்திரனுக்கு குருவாக வருகிறார். புரியுதா? என்னை நின்பால் வாங்கிட வேண்டும், அதாவது நீ உன்னுடைய திருவடியை தந்து என்னை காப்பாற்றணும் கேட்கிறார். இன்னும் 2 மந்திரம் தான். அடுத்து நம்ம பாட போறோம், தயாரா இருங்க. சரியா? அடுத்தது 69வது மந்திரம், தீர்ந்த அன்பு. தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப, தீர்ந்த அன்பாய அன்பர்க்கு அவரினும் அன்ப போற்றி, தேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளிடும் பெருமை போற்றி, வார்ந்த நஞ்சு 5 வானோர்க்கு அமுதமீ வள்ளல் போற்றி, ஆர்ந்தனின் பாதம் நாயேற்கு அருளிட வேண்டும் போற்றி என்று அதுல வேண்டுகிறார். அதுல தீர்ந்த அன்புனா என்ன தெரியுமா? நம்முடைய அன்பெல்லாம் கண்ணப்ப நாயனார் போல அன்பு, முழுமையான அன்புன்னு அர்த்தம். நம்ம அன்பெல்லாம் பிரதோஷத்துக்கு மட்டும்தான் வருது. பிரதோஷம் முடிஞ்சா பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோட அன்பு என்ன செஞ்சிருது? கண்ணப்ப நாயனார் மாதிரி எதை கொடுக்கணும்? கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டவின் என் ஒப்பில் என்ன எழுது, என்னப்பன் என்னையும் ஆட்கொண்டருளி. உங்களுக்கு திருவாசகம் நான் தான் சொல்லி தர போறேன். புரியுதா? ஆமா, நான் சொல்ற மாதிரி படிக்கணும். பார்க்கலாம். தீர்ந்த அன்புங்கிறது கண்ணப்ப நாயனார் போன்ற அன்பு. அதுல சொல்றாரு, பேர்ந்தும் என் பொய்மை, அதை முழுசா சொல்லுங்க. பேர்ந்தும் என் பொய்மை ஆட்கொண்டு அருளி. அந்த இடத்தை தான் பண்டிதமணி சொல்றாரு, என் பொய்யை நீக்கினாய் என்னை அடிமை கொண்டாய். பண்டிதமணி சொல்றாரு, நோயை நீக்கி இனிமேல் அவனுக்கு மரணமில்லாத காயகல்பத்தையும் கொடுத்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி என்னுடைய குறைகளை எல்லாம் நீக்கி என்னை அடிமையும் கொண்டார் என்று சொல்லுவதை அந்த இடத்திலே பார்க்கிறோம். வாருதல் என்றால் ஒழுகுதல் என்று பொருள். இந்த மந்திரத்தில் உரை எழுதும் போது பண்டிதமணி 491வது செய்யுளை ஒப்பிடுறார். 497வது செய்யுள்ள ஒரு புலவர் ஒரு மன்னனை பாராட்டுறான். நீல மணிமிடட்டு ஒருவன் போல நீ ரொம்ப நாள் உயிரோட இருக்கணும். யார் மாதிரி? சிவபெருமான் மாதிரிங்கிறான். புறநானூற்றுல இருக்குது. சிவபெருமான் எது சாப்பிட்ட கதை? கஞ்சி சாப்பிட்ட கதை இருக்கணுங்கிற. அதியமானுக்கு சிவபெருமானுக்கு என்ன வேறுபாடு? யாரு சொன்னாலும் 2000 நோட்டு 20 நோட்டு தர்றேன். அதியமானுக்கு சிவபெருமானுக்கு என்ன? சொன்னவங்களுக்கு 2000 நோட்டு 20 நோட்டு இப்பவே தர்றேன். சொல்லுங்க, சிவபெருமானுக்கு அதியமானுக்கு என்ன வேறுபாடுனா, சிவபெருமான் அமுதம் கொடுத்தார், அதியமான் நெல்லிக்காய் கொடுத்தார், நெல்லிக்கனி கொடுத்தார். சிவபெருமான் விஷம் சாப்பிட்டார், அதியமான் எதையும் சாப்பிட்டார். அதுதான் வித்தியாசங்கிறார். யாரு? அதியமான ஏன் எடுக்கிறீங்கன்னா வள்ளல்கிறோம். அவரை விட வள்ளல் யாரு? சிவபெருமானுக்கு அதியமானுக்கு வேறுபாடு ஏதாவது பள்ளிக்கூடத்தில் இன்னைக்கு வரைக்கும் படிச்சீங்களா? பண்டிதமணி கண்டுபிடிச்சாரு. சிவபெருமான் அமுதம் கொடுத்தாரு சார், அதியமான் நெல்லிக்கனி கொடுத்தாரு, சிவபெருமான் விஷம் சாப்பிட்டாரு, அதியமான் எதையும் சாப்பிடல. அப்ப பெரிய வள்ளல் யாரு? அதைத்தான் அதுல எடுத்து சொல்ற. நிறைவு மந்திரத்துக்கு வந்துட்டோம். என்ன சொல்றாரு? போற்றி புவனம் நீரால் அட்டமூர்த்தம். அம்மா பேசினாங்க. அட்டமூர்த்தம்னா சொல்ல பழகிடுங்க. பஞ்சபூதம், சூரியன், சந்திரன், உயிர்கள், இதான் அட்டமூர்த்தம். அட்டமூர்த்தமாக இருப்பதை இதுல சொல்லியிருக்கிறார். ஏதாவது ஒரு மந்திரத்துல திருவாசகம் படிக்கிறவங்களுக்காக பேசிட்டு இருக்கிறேன். முக்கியமா ஏதாவது ஒரு மந்திரத்துல சூரியன், சந்திரன் 8 பொருள் இருக்காது. வானாகி மண்ணாகி எண்ணி பாருங்க, 8 பொருள் வருதான் பாருங்க. வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோனாகி. சூரியன் சந்திரன் இல்ல. அப்படி இல்லைன்னா என்ன செய்யணுங்கிறத பண்டிதமணி சொல்லித்தராரு. அக்னியை சொன்னால் சூரியனை எடுத்துக்கொள்ள வேண்டும், அக்னியை சொன்னால் சந்திரனை எடுத்துக்கொள்ள வேண்டும். உயிர்களை சொல்லவில்லை என்றால் உயிர்களுக்காகத்தானே இவைகள் படைக்கப்பட்டது. எனவே எதையும் சொல்லிக் கொள்ள வேண்டும்? உயிரையும் சொல்ல வேண்டும். அந்த விளக்கமெல்லாம் இந்த பகுதியில் இருக்குது.
இந்த பகுதியில் இறைவன் உயிர்களோடு கலந்திருக்கிற பகுதியை உலகு எலாமாகி வேறாய் உடனுமாய் என்ற சித்தியார் பாடலாம் இதுல பொருத்தி பொருள் சொல்லப்பட்ட கருது. நான் அவங்க ஒருத்தர் பேசுறது, இவர் செல்வராஜ் ஒருத்தர் தான் 7 நிமிஷத்துல முடிச்சாரு. புரியுதா? மற்றவங்க யாரும் 7 நிமிஷத்துல முடிக்கல. அவர் பயந்துடுவாரு. என்னன்னா ரொம்ப வருஷம் படிச்சுட்டாரா, வாத்தியார் மேல ஒரு அந்த காலத்துல பழைய மாணவர்கள்லாம் வாத்தியாரை கண்டா சைக்கிளை விட்டு இறங்குவாங்க. நானெல்லாம் பிற்காலத்துல நான் சைக்கிள் ரொம்ப காலம் சைக்கிள்ல தான் போயிட்டு இருந்தேன். சைக்கிள்ல இடிச்சுட்டு போகணும், திரும்பி பார்த்தா நம்ம ஸ்டூடெண்டா இருப்பான், இப்பதான் படிச்சுட்டு இருப்பான், சாரி சார் அப்படின்பா, வேணுனே இடிப்பான். புரியுதா? அது மாதிரி அதாவது ஆசிரியர் வர்றாருன்னா பயந்து நின்ற காலம் உண்டு. பிற்காலத்துல வராண்டாவில் ஆசிரியர் வரேன்னா வராண்டா அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டா வராண்டால இருக்கிறேன்னு சொன்னாங்க சார். புரியுதா? இப்படி எல்லாம் பிற்காலத்துல நிறைய ஆசிரியர்களை கிண்டல் பண்ற ஜோக்கெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சு. நாங்கெல்லாம் படிக்கிற காலத்துல வாத்தியார் வர்றாருன்னா முதல்ல சைக்கிளை விட்டு கீழே என்ன செஞ்சிருவோம், இறங்கிடுவோம். நான் படிக்கிற காலத்துல நாங்க காமர்ஸ் வகுப்புனா ஒரு அறைக்கு அனுப்புவாங்க. அதே மாதிரி அது சேர்ந்த பாடங்கள் பொருளாதாரம்னா இன்னொரு அறைக்கு அனுப்புவாங்க. நடந்து போகும்போது எல்லா ஆசிரியர்களும் கிராஸ் பண்ணுவாங்க. 6ஆம் போத்தியார் வருவார், 12ஆம் போத்தியார், எல்லாருக்கும் ஒருத்தரும் வணக்கம் சொல்ல மாட்டாங்க. நான் வரிசையிலிருந்து வெளியே வணக்கம் சொல்லுவேன். அது பேர் அடிப்பாங்க. அன்னைக்கு அவங்கள வணங்குற வணக்கம் தான் இன்னைக்கு சிவ வணக்கமா மாறிச்சு. அன்னைக்கு ஆசிரியர்களை பூசாமல் வணங்கினதுனால இன்னைக்கு அது என்ன வணக்கமாக மாறியது? சிவனை வணங்குற அந்த பணிவு நம்ம உயிருக்கு இறைவன் தந்தார். இதெல்லாம் என்னுடைய செய்தியார் சொல்லி நம்முடைய குருகுலத்தின் தொடக்க பணி தான் இது. நம்ம இங்க ஏற்கனவே 2 முறை வேலை செய்திருக்கிறோம். மூவர் கண்டியம்மன் கோயில்ல நம்முடைய திருக்கூட்டத்தினுடைய இசை நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சி, சொற்பொழிவு எல்லாம் நடந்திருக்கிறது. இது 3வது முறை. இதை நம்முடைய இந்த நகரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய சிவகுமார் ஐயா, நாகராஜ் ஐயா, நம்முடைய முருகானந்த் அவர்கள், மோகன்ராஜ் ஐயா, இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரம்மாண்டமா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இந்த இதெல்லாம் பாருங்க, மைக் செட் எல்லாம் எவ்வளவு அக்கறையா. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய 40 வருட அனுபவத்துல மைக் செட்டுக்காரருக்கு மைக் கூட உட்கார்ந்து இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். ஆம்பளை கோயில் பக்கத்துல இன்னும் ஒரு இடத்துல பார்த்திருக்கிறேன். நீங்களே சொல்லுங்க, எங்க? பொள்ளாச்சி ரெட்டிப்பட்டியில ஏதோ ஒரு நாள் பார்த்திருப்பீங்க. பொள்ளாச்சி அருட்செல்வருடைய மாரியம்மன் கோயில்ல கம்பல்சரி யார் உட்கார்ந்துருக்கணும்? மைக் செட்டுக்காரர் அதிலே உட்கார்ந்துருக்கணும். அப்படியே ரொம்ப அழகாக எல்லாம் அமைத்து இதுல அந்த மோகன் ராஜ் சாரா இருக்கலாம், சிவகுமார் சாரா இருக்கலாம், நாகராஜாவா இருக்கலாம், முருகானந்த மக்கள், இது யாரெல்லாம் சொல்லணுங்கிறது இவங்களுக்கு தான் தெரியும். எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த எல்லாரையும் பாராட்டி இன்னும் நம்ம நிறைய பேசலாம். குழந்தைகள் நிகழ்ச்சிக்கு நாம் புறப்படலாம். இந்த அளவில் இந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்வோம். சிவாய். இப்பொழுது இந்த மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சார்பாக சிறப்பு செய்யப்படும்.